ஓகே. சார் ஆடியபிளா இருக்கா? ஸ்க்ரீன் தெரியுதா? செக் பண்ணுங்க. கிளியர்? எஸ் சார், கிளியர் சார். ஓகே. இப்ப என்ன பார்க்க போறோம்னா, அவ்வளோதான். ஃபைனல் செஷன் வந்துட்டோம். கிட்டத்தட்ட மார்னிங் பார்த்ததுல கொஞ்சம் இருக்கு. அத பார்த்துட்டு ஒரு 12 கொஸ்டின்ட்ட எது வச்சிருக்கேன் அப்டின்னா, பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ப்ராப்ளம் கேட்டா எப்படி கேட்கலாம்னு ஒரு 12 17 கொஸ்டின் வச்சிருக்கேன். அத பார்த்துட்டு சர்வேயோட முடிச்சிடலாம் அவ்வளோதான். ஓகே. இப்ப மார்னிங் எதுவரையும் பார்த்துருக்கோம் அப்டின்னா, ஓகே. இதுவரையும் பார்த்துருக்கோமா? ஓகே. ஓகே. 3000 கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 3000 பாருங்க. 30000. The depth of the center of pressure கொடுத்துட்டான். வெயிட். ஓகே சார். பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3000. The depth of the center of pressure on a vertical rectangular gate ன்னு கொடுத்துட்டான். ஓகே. ரெக்டாங்குலர் கேட்டோட 4 மீட்டர் ஒய்டு அண்ட் 3 மீட்டர் ஹை. அப்போ வந்து அகலம் வந்து இந்த கேட்டுக்கு வந்து 4 மீட்டர். இந்த ஹைட் தான் நமக்கு முக்கியம். சென்டர் ஆஃப் பிரஷர் பார்க்கணும். இது 3 மீட்டர். ஓகே. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கேன்னா, வித் வாட்டர் அப் டு த டாப் சர்ஃபேஸ். தண்ணி இருக்கு. ஓகே. மூழ்கி இருக்குது போல. அப்ப சென்டர் ஆஃப் பிரஷர் கேட்டாவே நீங்க பார்க்கலாம் இல்லையா இருக்கும். சென்டர் ஆஃப் பிரஷர் ஈக்குவல் டு எக்ஸ் பார் பிளஸ் ஐ சென்டர் ஆஃப் கிராவிட்டி பிளஸ் ஏ எக்ஸ் பார். ஓகேவா? ஓகே. அப்ப இத தனித்தனியா கண்டுபிடிச்சு வச்சுக்குவோம். அதாவது இங்க வந்து ஐ தனியா வேணும். ஐ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதாவது சின்னதானே 4 3 தான் கொடுத்துருக்கேன். சின்ன நம்பர் தான், பெரிய கிடைச்சிருக்காது. எக்ஸ் பார் என்ன சார்னா நமக்கு வந்து இதுலேருந்து 3லேருந்து பாதி. அப்ப 3ங்கிற டீப்லேருந்து பாதி 1.5 இருக்குமா? அப்போ 1.5. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெக்டாங்குலர் பிடி கியூப் பை 12. பிங்கிறது என்ன சார்னா 4 மீ சாரி இருக்கிறதுலே பிடி. ஓகே ஓகே கரெக்ட் தான். டெப்த் தான் நம்ம இதா எடுத்துருக்கோம். ஓகே கரெக்ட் தான். 4 பி டி வந்து 3 கியூப் ஒருத்தர் 12 கீழே போட்டுருங்க. ஆல்ரெடி கீழே ஒரு ஏரியா இருக்கு. ரெக்டாங்குலர் ஏரியா என்ன 4 இன்டு 3. அப்ப அதையும் எழுதிக்கிறேங்க. இன்டு எக்ஸ் பார் இருக்கு 1.5 அதையும் எழுதிக்கிறேன். சின்ன கொஸ்டின் தான். 4 4 கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்து இதுல இருக்கக்கூடிய ஒரு மூணை இந்த ஒரு மூணை கேன்சல் பண்ணிடலாம். மீதி 2 இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஒரு மூணை இந்த இதையும் அடிச்சா 4 12 அப்படின்னு வந்துடும். அதுல இருக்கக்கூடிய இன்னொரு மூணை இந்த 1.5 அடிச்சா 0.5 அப்படின்னு வந்துடும். அப்ப என்ன சார் இருக்கு அப்படின்னா 1.5 பிளஸ் மேல 1 தான் இருக்கு. கீழே 4 இன்டு 0.5. அப்ப 5 20 2.0 அப்ப 2 இருக்கும். இதான் ஆன்சர். அப்ப இதை அடிச்சா என்ன வரும் 0.5. அப்போ 1.5 கூட 0.5 கூட்டினா என்ன சார் வரும் அப்படின்னா 2 மீட்டர் தான் சென்டர் ஆஃப் பிரஷர். எங்க இருக்குன்னு பாருங்க. சி சார் ரெஃபரன்ஸ். அவ்வளவுதான் முடிச்சு. கேட்கறான்னு தெரியல. எல்லாம் கொடுத்துருக்கேன். சப்போஸ் கேட்டா இந்த தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு கேட்கும் ப்ராப்ளம். ஓகே. Find the pressure represented by the column of 10 cm of water. Specific weight of the water taken 11 km square கொடுத்துட்டான். அப்ப வாட்டரோட specific weight கொடுத்துட்டாங்க. W சொல்லலாம் இல்ல காமா W அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அதுக்கடுத்து என்ன கேட்கணும் ப்ரெஷர் வந்து கேட்டிருக்கான். அது அந்த ரெப்ரசன்ட் காலம் எவ்வளவுன்னா ஹச் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். ஆன்சர் மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப இது மீட்டர்ல மாற்றோம்னா 0.1 மீட்டர் எடுக்கலாம். அப்ப பயணித்த பிரஷர் தான் கேட்டிருக்கான். உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். பிரஷர் ஈக்குவல் டு ரோ ஜி ஹச். இதான் ஃபார்முலா. அப்ப இதுல ரோ என்ன சார்னா டென்சிட்டி, வாட்டரோட டென்சிட்டி. அவன் கொடுத்து நான் 10 கிலோமீட்டர் ஒரு மீட்டர் கியூப் எடுத்துக்கிறேன். அப்ப 10 ஜி 9.81. அப்ப ஜி வந்து இங்க கிலோமீட்டர் பெர் மீட்டர் கியூப் கொடுத்துருக்கனால 9.81 எடுத்தேன். சிலவங்க 1 ரவுண்டர் பண்ணிக்குவாங்க. அது எப்படி எடுத்துக்குவாங்க சார் அப்படின்னா இப்ப ரோ இன்டு ஜி இருக்கா. இப்ப ரோ இன்டு ஜிஏ காமா தானே. அப்ப காமாக்கு என்ன இருக்கு 10 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கியூப் தான் இருக்கு. அப்ப 10 ரவுண்டர் பண்ணிக்கலாம். ஹச்ங்கிறது என்ன 0.1. 0.1. அப்ப எல்லாமே இது மீட்டரு, இது கிலோமீட்டர் பெர் மீட்டர் கியூப்ல இருக்கு. அப்ப இந்த மீட்டர் இந்த மீட்டர் கியூப் அடிச்சா மீட்டர் ஸ்கொயர் வந்துடும். மேல கிலோமீட்டர் இருக்கும். அப்ப 10 × 0.1 போட்டா
அப்போ ஒரு புள்ளி இங்க வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 1 இன்டு என்ன வரும்? 1 இன்டு கிலோமீட்டர் மீட்டர் கியூப்னு வரும். அப்போ 1 இன்டு கிலோமீட்டர் மீட்டர் கியூப் அப்படின்னு வரும். இல்ல அப்படின்னா இந்த கிலோ அப்ளை பண்ணி 1000 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்னு இருக்கும். அப்ப இது இருந்தாலும் கரெக்ட் தான், இது இருந்தாலும் கரெக்ட் தான். இங்க 1000 இருந்தா இத கரெக்ட்னு போட்டுருப்பேன். ஆனா 1 இருக்கு. மீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். சாரி மீட்டர் ஸ்கொயர். அதான் இந்த இதுல உள்ள மீட்டரும் இந்த கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கியூப்ல இருக்கக்கூடிய 1 அடிபட்டு மீட்டர் ஸ்கொயர் வந்துருமே கீழே. ஓகே. அப்ப இது இருக்கணும். அப்ப 1000 இங்க கிலோமீட்டர் இருக்கு. அதுக்கு பதிலா தான் 1000 சேர்க்கிறோம். அப்ப இதுவும் வராது, 100ம் வராது. இல்லாட்டி அப்ப கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர்னா 1 இன்டு கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். அப்ப ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ரொம்ப சின்ன டைரக்ட் ஃபார்முலா யோசிச்சு வச்சுனா பாத்துக்கிறேங்க. பெருசா கண்டுபிடிக்கிறது. அடுத்து அப்ப வந்து இதுக்கு என்ன சார்னா ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க 3002 பாருங்க 02 இந்த ரீடிங் ஆன் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர். ஒரு சில நேரம் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் கேட்கோட ஏங்க கேட்டதுல எஸ்எஸ்சில ஒரு டைம் கேட்டிருக்கான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர்னாவே என்ன? இத பார்த்த உடனே நீங்க ρ1 H1 ஈக்குவல் டு ρ2 H2. ρGHன்னு வரும். இங்க உள்ள G இங்க உள்ள G சேம் தான். புவியீர்ப்பு விசைங்கிறது. 2 கேன்சல் ஆயிரும். ஸ்ட்ரெயிட்டா டிஃபரன்ஷியல் வந்தாவே இதான் நீங்க ஸ்ட்ரெயிட்டா மாற்றணும்னு யோசிக்கிறோம். ஓகே. இப்ப ரீடிங் பண்ணுவோம். டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் கண்டெய்னிங் மெர்க்குரி ஸ்பெசிபிக் கிராவிட்டி 13.6ன்னு கொடுத்துட்டான். ஓகே. ஓகே. அப்ப மெர்க்குரி ஸ்பெசிபிக் கிராவிட்டி ρ1 13.6 கொடுத்துட்டான். ஓகே. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் H1 கொடுத்துட்டா 25 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். ஓகே. மீட்டர்ல ஆன்சர் இருக்கு. சென்டிமீட்டர்லயும் இந்த ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்கான். அப்ப நான் இதை வந்து மீட்டர்ல மாத்தனா 0.25 வைக்கணும். நான் 25 வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி ரீப்ளேஸ் வித் வாட்டர். அப்ப வாட்டர் பண்ணா ρ2 ஈக்குவல் டு 1 செசிகிராடி. டிவி டிஃபரன்ஸ் மேனோமீட்டர் என்ன? H2ங்கிறது என்ன அப்படிங்கிறது. அப்ப நமக்கு தெரியும் ρ1 H1 ஈக்குவல் டு ρ2 H2. டிஃபரன்ஸ் மேனோமீட்டர்னாவே இந்த ஃபார்முலாவை மறப்பறமா வந்துரும். ρ1 கொடுத்துட்டா அதுக்கு நான் H1 கொடுத்துட்டா ரோட்டு கொடுத்துட்டா அதுக்கு நான் H2 என்னன்னு கேட்கறேன். அப்ப எழுதுமா? அப்ப இங்க 13.6 இன்டு 25 ஈக்குவல் டு ரோட்டு 1ன்னு கொடுத்துட்டான் இன்டு H2 கேட்டு. அப்ப இந்த 1 இங்க வந்துச்சுன்னா ஒருத்தர் வந்துடும். அப்ப 1 போட்டாலும் 1 தான் போடாம 1 தான். அப்ப 13.6 இன்டு 25 ஈக்குவல் டு H2. அப்ப இன் சென்டிமீட்டர்ல எடுத்திருக்கேன். அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா 340 சென்டிமீட்டர்னு வரும். 25 13.6 இருக்கும்போது இதான் எனக்கு H2. அப்ப மீட்டர் எழுதும் போது என்ன சார் வரணும் அப்படின்னா அப்ப 2 சார் உள்ளுக்குள்ள வைக்கணுமா? அப்போ 3.4 மீட்டர். 1 சென்டிமீட்டர்ல இருந்துச்சுன்னா 340 சென்டிமீட்டர். மீட்டர்ல இருந்துச்சுன்னா 3.4 மீட்டர். அப்ப பி இஸ் கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? ஓகே. அடுத்து பாருங்க. இப்ப மெர்க்குரி ஆயில் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் கொடுத்துட்டான். சோர்ஸ் என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா டிஃபரன்ஸ் மேனோமீட்டர் பார்த்தாலும் போட டேட்டா அந்த மாதிரி எழுதணும். சோர்ஸ் 20 சென்டிமீட்டர் டிஃபரன்ஷியலா மெர்க்குரி லெவல் கொடுத்துட்டு டிஃபரன்ஸ் இந்த பிரஷர் கேட் கன்சிடர் தி கிராவிட்டி ஆஃப் ஆயில் வந்து 0.8 கொடுத்துட்டு. அப்ப இது என்ன சார் மெர்க்குரியோட டென்சிட்டி இங்க செசி கிராவிட்டியில கொடுத்துட்டான். என்ன சார் அப்படின்னா கிரேடியன்ட் டென்சிட்டினால செசி கிராவிட்டினால ஒண்ணுதான். அதான் ரோட் வழி போறோம். 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். ஓகே. சரி. மெர்க்குரி டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் சோர்ஸ் 20 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கான் அர்த்தம். அப்ப இது வந்து HR X தான் கொடுத்துருக்கு. H சில இடத்துல Xன்னு போடுவாங்க. ஓகே. 20 சென்டிமீட்டர். ஓகே. மீட்டர் எழுதணும்னா 0.2 மீட்டர். ஓகே. அதுக்கு அடுத்து மெர்க்குரி கொடுத்துருக்கான். நமக்கு தெரியும் மெர்க்குரியோட இது வந்து 13.6 டென்சிட்டி எழுதணும் அப்படின்னா 11600. அடுத்து கீழே ஸ்டாண்டர்ட் வந்து இது எது கொடுத்துருக்கான்? கீழே ஆயில் கொடுத்துருக்கான். அப்ப செசி கிராவிட்டியா 0.8 அது டென்சிட்டி எழுதணும்னா 800 kg/m. அப்ப மெர்க்குரி இதுக்கு கீழே ஆயில் கொடுத்துருக்கான். அப்ப ஸ்டாண்டர்ட் லிக்விட் தான். அப்ப H இன்டு ரோவா மெர்க்குரி வகுத்தல் ரோவா ஆயில் -1 இதான் பார்மா. இது நம்ம அந்த எக்ஸ் சில இடத்துல இது எக்ஸ்னு வச்சுக்கிடுவாங்க. இங்க ஹச்னு வச்சுக்கிடுவாங்க. ஓகே. அந்த பிரஷர் கிரேட் எப்படி இருக்குன்னா பார்க்கலாம். அப்ப எக்ஸ்ங்கிறது என்ன? 0.2 இங்கே கொடுத்துட்டான் மீட்டர்ல. அப்ப 0.2 வெளில போடுங்க. மெர்க்குரியோட டென்சிட்டி என்ன? 13600. கீழே 800 -1. அப்ப 2 0 கேன்சல் ஆயிருமா? ஒரே டாட் மீதி வந்து என்ன சார் இருக்கும் அப்படின்னா 13க்கு 5 இருக்கும். 5னா 56. அப்ப 8 7 56 7 17 17 ஒண்ணு போச்சுன்னா 18. வெளில 0.2 இருக்கும் உள்ளுக்குள்ள 18. 18 36 ஒரு சாம்பிள் வைக்கணும் 3.6. அப்ப ஹச்சி கொண்டு என்ன சார் அப்படின்னா எல்லாம் மீட்டர்ல தான் எடுத்திருக்கோம். அப்ப 3.6 மீட்டர். அப்ப இதுக்கு 1000 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 3.6 மீட்டரா
ஆயில் அப்படின்னு வரும். எங்க இருக்குன்னு பாருங்க. சில இருக்கு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே லைட்டர் லிக்விட் கொடுத்துட்டான் அப்படின்னா H ஈக்குவல் டு X இன்டு 1 மைனஸ் மெர்க்குரி அது லைட்டர் அந்த லிக்விட் போட்டு ஆயில் அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி. இதே கொஸ்டின் கேட்டதான். சார் கிளியர் புரியுதா? ஓகே. அடுத்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் சிடியோட வேல்யூ கொடுத்துட்டா 0.6. டிஸ்சார்ஜ் ஓவர் த ரைட் ஆங்கிள் நாட்ச் தீட்டா ஈக்குவல் டு ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரி தான் தீட்டா. ஓகே 90 டிகிரி கொடுத்துட்டேன். ரைட் ஆங்கிள் நாட்ச்னா ரெக்டாங்கிள் ட்ரையாங்குலர் நாட்ச் தான். ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். வி நாட்ச்க்கு என்ன ஃபார்முலா? அதுதான் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ். Q actual equal to 8 divided by 15 CD into tan theta by 2 root of 2G into H whole power pi by 2. இதான் ஃபார்முலா. அப்ப இந்த tan theta by 2 இருக்குல்ல, அதுக்கு பதிலா tan theta என்ன கொடுத்திருக்கான்? 90 டிகிரி by theta by 2. அப்ப tan 45 டிகிரின்னு வரும். tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1. அப்ப 8 over the 15 C யோட வேல்யூ அவன் கொடுத்துட்டான் 0.6. 0.6 இதுக்கு 1 root 2 into G யோட வேல்யூ என்ன? 9.81. அதுக்கு ஹச் ஹச்ங்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. ஆப்ஷனே அப்படியே இருக்கு. பை பை 2 அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப அப்ப இது எப்படி சார் அடிக்கலாம் அப்படின்னா 6 அடிக்கலாமா? 3 இருமுனா 6 5 15. அப்ப மீதி என்ன சார் இருக்கு அப்படின்னா மேல 8 2 16 1.6 இருக்கு. கீழே 5 இருக்கு. இங்க ரூட்டுக்கு வந்து என்ன சார் இருக்கு அப்படின்னா 10 20ன்னு வச்சுக்கலாம். பண்ணி 20. அப்ப 20னா வெளில இருக்கும்போது என்ன வரும்? ஓகே 20னா 5 2 20 3 9. அப்ப 3 புள்ளி சம்திங் 10 எடுக்கும்போது ரூட்டுக்குள்ள 2 இருக்கும். அப்ப 1.414. அப்ப 3 ஆமா 12 2 மீதி 1 சரி 1.414 3 ஆமா 12 2 மீதி 1 3 4 ஆமா 12 மீதி 1 3 4 4.2 4.3 ரவுண்ட் அப் பண்றேன். அப்ப 4.3 அப்படியே வரும். ஓகே இன்டே H4 பை 8 இதெல்லாம் பெருக்கி கடைசியில் அடிச்சீங்கன்னா H4 பை 2 கிட்ட இருக்கும். ஃபைனல் அவுட்புட் என்ன சார் ஆன்சர் வரும் அப்படின்னா 1.417 அப்படின்னு வரும். இது எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப மேல H4 பை 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1.417. அப்ப B பாருங்க. அப்ப B வந்து 1.417 H4 பை 2. அப்ப B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான் முடிச்சு. அப்ப நீங்க எப்படி பார்த்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இந்த 4 இதே எப்படி இருக்கீங்கன்னா 5ஓட கொஞ்சம் தான் கூட போகும். அப்ப ஓவர் 5 5ன்னு 1 புள்ளியில வேல்யூ வந்துரும். அப்ப 1 புள்ளியில வேல்யூ வர்ற மாதிரி இது 0 புள்ளியில வருது, இது 4 புள்ளியில வருது, 7 புள்ளியில வருது. அங்கேயே Bங்கிறதா கரெக்டான ஆன்சர் முடிஞ்சு போயிடும். சார் கிளியர் புரியுதா? ஓகே. அடுத்து என்ன சார் அப்படின்னா இது வந்து இதுல கேட்டதுதான் நினைக்கிறேன். இப்ப நான் இந்தியன்ல கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். 3004 நான் இந்தியன்ல கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். பாத்துக்கிறேன். வாட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த பைப்? டயமீட்டர் D வந்து கொடுத்துட்டான். அதுக்கடுத்து வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்துருக்கான். ஓகே மீட்டர் கொடுத்துருக்கானா? அப்ப வந்து டயமீட்டர் என்ன செய்யணும் நம்ம மாத்தணும். சரி ஓகே. இல்லாட்டி மீட்டர் பர் செகண்ட்ல வச்சு கண்டுபிடிச்சு லாஸ்ட் பாத்துக்கலாம். ஓகே. ரெனால்ட்ஸ் நம்பர் தானே அப்ப மாத்த வேண்டியது. ஓகே. என்ன கேக்குறாங்கன்னா ஃபைண்ட் தி ரெனால்ட்ஸ் நம்பர். ரெனால்ட்ஸ் நம்பருக்கு என்ன ஃபார்முலா என்ன? RE = rho VD by mu. ஓகே. கொடுத்திருக்கிறது மாதிரி இது ஒரு ஃபார்முலா. இல்லாட்டி இந்த ரோ மியூ பதிலா என்ன போட்டுருப்பாங்க? VD over கைனடிக் விஸ்காசிட்டி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டுமே ஃபார்முலா. டேட்டா தகுந்த மாதிரி மாத்திக்க வேண்டியதுதான். நம்ம பைப்போட டயமீட்டர் கொடுத்திருக்கான். அப்ப D கொடுத்துட்டான். வெலாசிட்டி கொடுத்திருக்கான். V கொடுத்துட்டான். அதுக்கு ஃபைண்ட் தி ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படிங்கிறது கைனடிக் விஸ்காசிட்டியோட ஸ்டோக்ஸோட வேல்யூ மியூவோட வேல்யூ கொடுத்துட்டான். அப்ப இது எப்படி சார் அப்ரோச் பண்ணலாம்னா ரோவோட வேல்யூ கொடுக்கல. அப்ப நம்ம இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். அப்ப Vங்கிறது என்ன சார் அப்படின்னா 3 மீட்டர் பர் செகண்டா? அப்ப 3 வச்சுக்கலாம். ஓகே 3. அப்ப மீட்டர் கொடுத்திருக்கான். இங்க mmல இருக்கு. அப்ப இது mm மாத்திரம்னா அப்ப 1000 பெருக்கிக்கலாம். அப்ப 1000னா 10^3 போட்டுக்கலாம் வச்சுக்கிறேங்க. டயமீட்டர் என்ன கொடுத்திருக்கான்? 200 mm. 200 வச்சுக்கிறேன். ஓதர் கீழ இது என்ன கொடுத்திருக்கான்? 0.01 ஸ்ட்ரோக்ஸ்னு கொடுத்திருக்கான். அப்ப ஸ்ட்ரோக்ஸ்னா 1/10⁻². மேல வரும்போது 100ன்னு வரும். அப்ப 0.01 ஸ்ட்ரோக்ஸ் வந்து mm மாத்த என்ன செய்யறேன்? 100 பெருக்கிக்கிறேன். அப்ப இங்க என்ன சார் வரும் அப்படின்னா மேல 3 அப்ப இந்த 100ஆல இத படிச்சுட்டா கீழ 1 தான் வரும். அப்ப 6 6 × 10^3 ஸ்ட்ரைட்டாவே ஆன்சர் வந்துருச்சு. 6 × 10^3 இங்க 2 0 இருக்கு. அப்ப 10^5 அப்ப 6 × 10^5 A is the ஆன்சர். சார் கிளியர்? ஓகே. அடுத்து 3006 பாருங்க. இது 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். ஒரே क्वेश्चन தான் மாத்தி கேட்டிருக்கான். ஒரு இதுல 0.25 மீட்டர், ஒரு இதுல 20 சென்டிமீட்டர் கொடுத்திருப்பான். இது மீட்டர் மாத்திரம்னா 0.25 மீட்டர் அவ்வளவுதான். ஓகே. இது மீட்டர் மாத்திரம் 1.25 மீட்டர். அப்ப இது சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்கான், மீட்டர்ல கொடுத்திருக்கான் விஷயம் ஒண்ணுதான். A horizontal rectangle channel, the conjugate depth of flow before and after the hydraulic jump.
ஹைட்ராலிக் ஜம்பா 2 டெப்த் குடுத்துட்டேனா, அப்ப எனர்ஜி லாஸ் ஆஃப் த எனர்ஜி லாஸ் ஆஃப் த ஜம்ப். அப்ப எனர்ஜி லாஸ் ஆஃப் த ஜம்ப் ஹைட்ராலிக் ஜம்ப் என்ன வரும் அப்டின்னா, y2 - y1 ஹோல் கியூப் ஃபோர்த்தல் 4y1 y2. ஓகே. இத நீங்க சாதாரண கொஸ்டின் மாரி பார்த்துக்கிட்டீங்க. இந்த நான் இன்டிஜர்ல இந்த கொஸ்டின் ப்ராப்ளம் கேட்டிருக்கும். இதே வேல்யூ குடுத்திருந்தானா, இல்ல வேல்யூ மாத்துனானான்னு தெரியல. எனர்ஜி லாஸ் ஆஃப் த ஹைட்ராலிக் ஜம்ப் என்ன அப்படின்னு இதே ப்ராப்ளம் கேட்டிருந்தான் அப்படி. இதே கொஸ்டின் கேட்டிருக்கும். ஓகே. அப்ப நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, y2 வந்து 1.25 மைனஸ் இது வந்து 0.25 கீழ 4 இன்டு 1.25 இன்டு 0.25 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப 1.25ல வந்து 0.25 போச்சுன்னா மேல 1ன்னு வந்துரும். கீழ 4 இருக்கும். 1.25 இன்டு 0.25 அப்படின்றது. அப்ப இதெல்லாம் ஃபைனலா அடிச்சோம்னா நமக்கு என்ன சார் வரும் அப்படின்னா, சாரி மறந்துட்டேன். இங்க ஹோல் கியூப் இருக்கு. அப்ப பார்த்தா இது 1 ஹோல் கியூப் 1 ஹோல் கியூப் பண்ணா அதுதான் வரப்போகுது. அதுல எந்த கணக்கும் வரப்போறதில்ல. அதனால அப்படி விட்டுறலாம். அப்ப 1 வகுத்தல் 4. 1 4 வகுத்தா மேல என்ன வரும்? என்ன சார் வரும்? 0.25 வரும். கரெக்ட் தானே? அப்ப கீழ என்ன இருக்கும்? வெறும் 1.25 0.25 இருக்கு. 1.25 0.25 இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப இது வந்து என்ன 0.25. அப்ப 0.25 இது 1.25. அப்ப மேல என்ன 10⁻², கீழ 10⁻². அப்ப 25 வந்து 125 கீழ 0.25 அப்படி வச்சுக்கிறேன். அப்ப இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, 25 25 5 25 என்ன வரும் உங்களுக்கு? 5 25 என்ன வரும்? 125. அப்ப 1 வந்து 5 கீழ 0.25 இருக்கு. 0.25 எதுக்கு வரும்? 4த்துக்கு தான் வரும். ஓகேயா? அப்ப இத என்ன செய்யலாம்? இப்ப இத எப்படி எழுதலாம்னா, இத 1/4 அப்படின்னு எழுதணும்னா 0.25 வரும். அப்ப 4 மேல போயிருமா? அப்ப மேல 4 இருக்கு, கீழ 5 இருக்கு. அப்ப 1 வகுத்தல் 5. அப்ப 1 வகுத்தல் 5ன்னு இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? 1 வகுத்தல் 5னா 1 / 5. அப்ப 5 என்ன ஆகும்? 5 என்ன ஆகும்? மேல புள்ளி ஈரஞ்சா 10. அப்ப 4 2 8. ஒரு ஸ்தானம் உள்ளுக்குள்ள புள்ளி வைக்கிறோம். அப்ப 0.8 மீட்டர் தான் இருக்கும். 8 மீட்டர். அப்ப A இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. சார் கிளியர் புரியுதா இருக்கேன்? ஓகே. Yes, sir. இது நான் இன்டர்வியூல எக்ஸாம்ல கேட்டிருப்பேன். ஏன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் இருக்கும். அடுத்து the depth of the flow for a maximum velocity in circular channel section. Diameter equal to 1.5 மீட்டர் கொடுத்துட்டான். பாருங்க மேக்ஸிமம் வெலாசிட்டி டிஸ்சார்ஜ் கொடுக்குறாரு. அப்ப 0.95 டிஸ்சார்ஜ் இருக்கு. வெலாசிட்டி என்ன வரும்? 0.81 டைம்ஸ் ஆஃப் d அப்படியே வரும். பார்த்துருப்பீங்க தானே? இந்த அளவுக்கு போச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் கிடைக்கும். வெலாசிட்டி கிடைக்கும். அப்ப இந்த d என்ன கொடுத்துருக்கான்? 1.5 கொடுத்துட்டான். அப்ப 0.81 இன்டு 1.5. அப்ப 81 இங்க என்ன வரும்? 1 பிளஸ் 0.5. அப்ப 81 பிளஸ் 4 5 5 8 5 40 ஒரு ஸ்தானம் புள்ளி 40.5. இப்ப 40னா 80 40 120 121.5. அப்ப y = 121.5 அப்படின்னு வரும். அப்ப சாரி வெயிட் இதுல 2 ஸ்தானம். அப்ப இதுல ஒரு ஸ்தானம். ஒரு ஸ்தானம் தான் குத்திருக்கோம். இன்னும் 2 ஸ்தானம். அப்ப இங்க ஒரு 2 ஸ்தானம். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 1.215 மீட்டர் கிடைக்கும். இது எங்க இருக்கு பாருங்க. 1.215 மீட்டர். C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதே டிஸ்சார்ஜ் கொடுத்திருந்தனா y = 0.95 into d போனா தான் மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் கிடைக்கும். சார் கிளியர்? அடுத்து Yes, sir. 3008 வாட்டர் ஃப்ளோ அட் a depth வந்து 0.1 மீட்டர் கொடுத்துட்டு இது வெலாசிட்டி கொடுத்திருக்கான். ரெக்டாங்குலர் சேனல் the alternate depth வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப கொடுத்திருக்க டெப்த் வந்து d 0.1 மீட்டர். d வந்து ஸ்மால் d ன்னு வச்சுக்கலாம். வெயிட். ஓகே. வெலாசிட்டி 6 மீட்டர் per second. ரெக்டாங்குலர் சேனல் the alternate depth கேட்டிருக்கான். சார் கவனம். alternate depthனா ஃபுல் நம்பர்ல வந்து ஒரு பார்லா இங்கே தான் வரணும். எங்க சார் அப்படின்னா the t2 வகுத்தல் t1 is equal to 1/2 open bracket -1 plus square root of 1 plus 8 ஃபுல் நம்பர் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு பார்லா இருக்குல்ல அங்கே தான் இங்க வரணும். alternate depth வந்தாவே. அப்ப அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் உள்ள கொடுத்துட்டு d1 வச்சுக்குவோம். அப்ப d1 இருக்கு d2 alternate depth தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதுல ஃப்ரூட் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஃப்ரூட் நம்பருக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா இது இந்த அடி கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்படி போன டைம் இப்ப நான் மேல கொடுத்த சொல் கேட்டானா இந்த y2 - y1 ஹோல் கியூப்டோட பை 4 into y1 into y2 கேட்டானோ அது மாதிரி இந்த டைம் நான் இன்டர்வியூல இது கேட்க வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கிறீங்க. அது ஃப்ரூட் நம்பர் என்ன அப்படின்னா b / √g into d போடுவோம்.
அப்ப Bங்கிறதுனா 6 மீட்டர் பெர் செகண்ட் குடுத்துட்டான். G வந்து 9.81 அண்ட் 0.1 டெப்த் குடுத்துட்டான். இதெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு வேல்யூ வரும் ட்ரூ நம்பருக்கு. அதான் என்னன்னா 6.057 வரும். இப்ப இங்க வாங்க. நமக்கு ஆல்டர்னேட் D2 தான் வேணும். அப்ப D2 ஈக்குவல் டு D1 வகுத்தல் 2 ஓப்பன் பிராக்கெட் -1 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் 8 ட்ரூ நம்பர் ஸ்கொயர் அவ்வளவுதான். அப்ப D1க்கு என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 0.1 வகுத்தல் 2 கொடுத்திருக்காங்க. -1 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் 8 ட்ரூ நம்பர் என்னது 6.057 ஹோல் ஸ்கொயர் க்ளோஸ் பிராக்கெட். அப்ப இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா நமக்கு இங்க என்ன 8 48 இங்க 49 வெளில எடுத்தா 7 சார் ட்ரூ நம்பர் ஸ்கொயரோ சாரி மாத்திட்டேன் 36 இங்க 8 போடுங்க. அப்ப அது பெருக்கி பிளஸ் 1 கூட்டி இது ரூட்ல இருந்து வெளில எடுத்து இதுல இருந்து கழிச்சு கொண்டாந்தீங்கன்னா ஃபைனலா D2 ஓட வேல்யூ என்ன சார் வரும் அப்படின்னா பாயிண்டா குத்தணும். இங்க 6.05 இருக்கு. 2 ஸ்தானம் புள்ளி இருக்கு. கவனம். அப்ப பெருக்கும் போது 4 ஸ்தானம் புள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கொயர் தானே பண்றோம். அவசரப்படக்கூடாது. அப்ப D2 என்ன பண்ணோம்னா கடைசில வந்து 0.808 கிடைக்கும். அப்ப இங்க 5 கூட இருக்கிறதுனால ஒரு கொடுத்துக்கலாம். அப்ப 0.81 அப்படின்னு கிடைக்கும் மீட்டர். அப்ப எங்க இருக்கு D இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்ப ஆல்டர்னேட் டெப்த் வந்தாவே இந்த ஃபார்முலா தான். ட்ரூ நம்பர் நான் வச்சு போட்டுருப்பானே இந்த ஃபார்முலா தான். இது ஹைட்ராலிக் எவ்வளவு வரும்? அப்ப D2 டிவைடட் பை D1 தான் வரும். D1 டிவைடட் பை D2 சில புக்ல இருக்கு தப்பு. D2 டிவைடட் பை D1 தான் கரெக்ட். நான் வச்சுக்கிறேன். புக்ல அப்படி கொடுத்திருந்தாலும் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா இங்க கொடுக்கக்கூடிய D2 தான் எடுத்துக்கிறோம். அதெல்லாம் கரெக்ட் ஆன்சர் வர மாதிரி இருக்கு. ஓகே அடுத்து இதான் ஜெனரல் ஃபார்முலா. நான் கொடுக்குற மாதிரி எழுதிக்கிறேன். D2 divided by D1 equal to 1/2 -1 plus square root of 1 plus 8 FR square. இதான் ஃபர்ஸ்ட் புக்லயே இருக்கு. ஸ்டாண்டர்ட் புக்லயே இருக்கு. இது லோக்கலா இருக்கு பார்க்கலாம் இங்க. D is the correct answer. அடுத்து வாங்க. கிரிட்டிக்கல் டெப்த் அட் a section of rectangle channel வந்து கொடுத்துட்டான். ஓகே கிரிட்டிக்கல் டெப்த் அட் a section rectangle channel 1.5 மீட்டர் கொடுத்து. அப்ப வந்து நமக்கு YC ஓட வேல்யூ கொடுத்துட்டான். எவ்வளவு கொடுத்திருக்கான்? கிரிட்டிக்கல் டெப்த் C கிரிட்டிக்கல் டெப்த்னால YC 1.5 மீட்டர். The Suzuki energy at the section. அப்ப ரெக்டாங்குலருக்கு Suzuki energy என்ன அர்த்தம்? E minimum equal to 3/2 into YC. அப்ப 3/2 into YC என்ன 1.5. இது ரெண்டே 3 அடிச்சாவே 1.5 வருது. அப்ப 15 into 15 225. அப்ப 2 சமம் உள்ள புள்ளி வைக்கணும். அப்ப 2.25 மீட்டர். எங்க இருக்கு பாருங்க. D is the correct answer. Sir clear? ஓகே அடுத்து. இது வந்து ராங்கா உள்ளக்குள்ள வந்துருச்சு. இது இருக்க வேணாம். அடுத்து which are the following velocity potential satisfied continuity equation கொடுத்துருக்கோம். அப்போ இது கேட்கறான்னு தெரியல. இதால நான் ரைட்டா கொடுக்குறவங்களுக்காண்டி பார்த்துருங்க. சப்போஸ் கேட்டான்னு தெரியும்ல. velocity potential சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு continuity equation என்ன அப்படின்னா லாப்லேஸ் ஈக்குவேஷன் பார்த்திருக்கீங்களா? டோ ஸ்கொயர்டு பை டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் பை டிவைடட் பை 2 டைம்ஸ் இருக்கு. டோ y ஸ்கொயர். இது 3 டைம்ஸ்னா டோ ஸ்கொயர் பை டிவைடட் பை டோ z ஸ்கொயர் வரும். ஈக்குவல் டு 0 வரும். அப்ப அவன் கொடுத்திருக்கிறது ஒவ்வொருக்கும் பை கொடுத்திருக்கான். நான் ஸ்ட்ரைட்டா ஆன்சர் வரத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு மத்தத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு B தான் ஆன்சர் வரப்போகுது. இதான் மூணா வரேன். இது எடுக்கிறேன். இதான் பை. ஃபர்ஸ்ட் இது சால்வ் பண்றேன். இத டோ பை பை டோ எக்ஸ் எக்ஸ பொறுத்து பண்றேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ பொறுத்து பண்றேன் அப்படின்னா y இருக்கும். எக்ஸ பொறுத்துனா 2x னு வரும். இத மறுபடியும் எகைன் டோ ஸ்கொயர் பை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பண்றேன்னா நீங்களே பாருங்க. அப்ப எக்ஸ பொறுத்து மறுபடியும் பண்றேன். அப்ப y இன்டு எக்ஸ பொறுத்து பண்ணும்போது 1. அப்ப 2 இன்டு y னு வரும். ஓகே 2 இன்டு y னு வரும். அப்ப 2 இன்டு y னு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தபடியா என்ன செய்யறேன் அப்படின்னா இங்க பை இருக்குல்ல இத வந்து நான் டோ ஸ்கொயர் பை பை டிவைடட் பை டோ சாரி டோ ஸ்கொயர் சாரி டோ பை பை டோ y அப்படி பண்றேன். அப்ப டோ பை பை டோ y ன்னு பண்றேன் அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு x ஸ்கொயர் y. அப்ப வந்து இந்த y ஐ பொறுத்து பண்ணும்போது என்ன ஆகும் 1 ஆயிரும். அப்ப என்ன இருக்கு x ஸ்கொயர் வந்து இருக்கு. ஓகே தானே? சார் புரியுது என்ன செய்யறேன்? சார் x ஸ்கொயர் வச்சிட்டு y ஐ பொறுத்து பண்ணும்போது y ஒரு டைம்ஸ் தான் இருக்கு. அப்ப 1 தான வரணும். அப்ப வந்து இதே டோ ஸ்கொயர் பை டிவைடட் பை டோ y ஸ்கொயர் பண்ணனா என்ன ஆயிருது? இந்த டேர்ம். அப்ப ஆல்ரெடி பண்ணதே 1 தான் இருக்கு. அப்ப இத என்ன ஃபுல்லாவே 0 ஆயிரும். அப்ப இது ரெண்டையும் சம்மேஷன் பண்ணா எனக்கு என்ன வரும்னா இது வரும். அப்ப இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. டோ ஸ்கொயர் பை டிவைடட் பை டோ x ஸ்கொயர்ங்கிறது 2y ன்னு இருக்கு. பிளஸ் டோ ஸ்கொயர் பை டிவைடட் பை டோ yங்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு 0 ன்னு இருக்கு. 2y பை இங்கேயே உங்களுக்கு 0 ஆகல. இங்க வேல்யூ கிடைக்குது. அப்படியே இருங்க. வெயிட்.
ஓகே. அப்ப எப்படியா இருந்தாலும் 0 வராது. டைம் தான் வேஸ்ட் இங்கேயே முடிவு பண்ணியிருக்கலாம். இதானே இது காஸ் எக்ஸ் பண்ணும்போது அப்படிதான். ஓகே. இது எப்படியும் வராது. இது பிளஸ் இருக்கு எப்படி கண்டிப்பா வராது. இங்கே தான் வரக்கூடிய ஆன்சர் இருக்கு. நான் செக் பண்றேன் உங்களுக்கு எப்படி. x² - y². அப்ப டோ பை பை டோ எக்ஸ். அப்ப இத பண்ண என்ன வரும்? 2x வரும். அதே வந்து டோ ஸ்கொயர் பை டோட பை டோ y². சாரி x² பண்ணும்போது 2ன்னு வரும். அப்ப இது முடிஞ்சிருச்சு. இது டோ பை டோட பை டோ y பண்ணும்போது டிஃபரன்ஷியேட் தான். -y² பண்ணா -2y. அதே வந்து டோ ஸ்கொயர் பை டோட பை டோ y² பண்ணும்போது -2. அப்ப இவனை தான் என்ன செய்யணும்? கூட்டணும். அதாவது இதையும் சம்மேஷன் பண்ணணும். இவனோட வேல்யூ என்ன? +2. இவனோட வேல்யூ என்ன? -2. அப்ப ஈக்குவல் டு 0. அப்ப இவன் 0 ஈக்குவல் டு 0. லாப்லேஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அப்ப வெலாசிட்டி பொட்டன்ஷியல் பை வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எது? இந்த b வருது. அப்ப அதுக்கு தான் 0 வருது. அப்ப b இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரி கிளியர் புரியுதா? ஓகே தானே? எஸ் சார். இதான் டிஆர்பி லெவல்ல கேட்கக்கூடியது. சப்போஸ் ஏல கேட்டாலும் உங்களுக்கு தெரியும் என்ன? ஜஸ்ட் ஒவ்வொன்றையும் எடுத்து எக்ஸ பொறுத்து டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப எக்ஸ பொறுத்து டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அது டோ ஸ்கொயர் பை டோட பை டோ x². y பொறுத்து டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டோ ஸ்கொயர் பை டோட பை டோ y². ரெண்டையும் சம்மேஷன் பண்ணா 0 வரணும். அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷனோ லாப்லேஸ் ஈக்குவேஷனோ என்ன செய்யுது? சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே. வெலாசிட்டி பொட்டன்ஷியல்னாவே பை, ஸ்ட்ரீம் ஃபங்ஷனாவே சைன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இப்ப நான் பார்க்க வேணாம், குழப்பிக்க வேணாம். ஜஸ்ட் நீங்க வரப்போதே பார்த்துக்கிறேன். அடுத்து பாருங்க. A single acting reciprocating pump. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே வந்துருங்க. அப்ப ரெசிபிரேட்டிங் பம்ப் என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா 50 RPM என்ன கொடுத்திருக்கான்? 10 இன்வர்ஸ் 0.01 மீட்டர் கியூப் பெர் செகண்ட் அளவுக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்திருக்கான். அப்ப டிஸ்சார்ஜ் கொடுத்திருக்கான். ஆஃப் வாட்டர். the diameter of the piston கொடுத்திருக்கான். எவ்வளவு கொடுத்திருக்கான் அப்படின்னா piston diameter வந்து 200 mm p = 0.2 மீட்டர் போடாதரலாம். ஸ்ட்ரோக்ஸ் ஓட லெந்த் என்ன கொடுத்திருக்கானா L வந்து 400 mm கொடுத்திருக்கான். இந்த மீட்டர் கியூப் இருக்குல டிஸ்சார்ஜ் தான் போகணும். அப்ப இங்கே மீட்டர்ல மாத்தணும். அப்ப என்ன வரும்? 0.4 மீட்டர் வரும். இது ரன்னிங் பெர் மினிட்ஸ் தான் கொடுத்திருக்கான். RPM ரன்னிங் பெர் மினிட்ஸ் தான் கொடுத்திருக்கு. அப்ப டிஸ்சார்ஜ் ஆஃப் த பம்ப். ஓகே. அப்ப டிஸ்சார்ஜ் ஆஃப் த பம்ப் என்ன வரும் உங்களுக்கு? CV யோட வேல்யூ கொடுக்கல. அவசரப்பட்டுற கூடாது. அப்ப வெறும் Q தியரட்டிக்கல் தான் கேட்டிருக்கான். அப்ப ALN / 60 தான் ஃபார்முலா. அப்ப இந்த QBH ஓட வேல்யூ கொடுத்துட்டான். சார் டிஸ்சார்ஜ் ஆஃப் த பம்ப் தான் கேட்டிருக்கான். ஓகே. அப்ப வந்து என்ன கொடுத்திருக்கான்? L கொடுத்திருக்கான். சாரி L இல்ல டிஸ்சார்ஜ் கொடுத்திருக்கான். வாட்டர். சாரி அவன் வந்து தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் கேட்டிருக்கான். ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டு தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் கேட்டிருக்கான். அவன் தியரட்டிக்கல் இதான் ஃபார்முலா. அப்ப என்ன செய்ய போறான் அப்படின்னா ஏரியா வந்து என்ன நல்லா கவனிக்கணும். அதாவது πd² / 4. π d என்ன இங்க டயமீட்டர் இங்க கொடுத்திருப்பான். இது டயமீட்டர் வந்து 0.2 மீட்டர். அப்ப π 0.2 × 0.2 πd². டோட பை 4. L லெந்த் ஆஃப் த ஸ்ட்ரோக் என்ன கொடுத்திருக்கான்? 400 mm 0.4 மீட்டர். அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்கான்? என்ன 50 RPM கொடுத்திருக்கான். அப்ப 2 4 25 2 சாரி இங்க தான் ஒரு அழகா உட்கார்ந்திருக்காங்க 0.4. அப்ப ஓர்னாங்க 4 இங்க 0.1. அப்ப இந்த புள்ளி கீழ வச்சா 5 இருக்கும். அப்ப 5 இருக்கும். 2 10 1 இருக்கும். 0.2 அப்ப 0.2 3.14. அப்ப என்ன வரும்? 2 6 சம்திங் சாரி 6 12 சம்திங். 12 மேல கொஞ்சம் பாயிண்ட்ல இருக்கிறதுனால 3.14ல வருது. அப்ப 13 14 பக்கத்துல ஆன்சர் வரும். சரி மாத்த சொல்லிட்டேன். π 3.14 0.2 0.2 0.1 50. அப்ப 2 4 ஆனா 2 தான் புள்ளி வைக்கணும். 2 தான் 0.04. இங்க ஒரு 0.1. 50ல புள்ளி வச்சா 5 வந்துரும் 0.1. இமே ரெண்டையும் கேன்சல் ஆயிடும். அப்ப 5 20 2 தான் புள்ளி வைக்கணும். அப்ப 0.2. அப்ப 3.14 இருக்கு. அப்ப 314 × 2. அப்ப இதுக்கு வந்து ஒரு 10⁻², இதுக்கு ஒரு 10⁻1. அப்ப மொத்தம் 10⁻³ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 4 2 8 1 2 6னா சாரி 2 6 கரெக்ட்டா தான் போட்டுருக்கேன். அப்ப 3 தான் புள்ளி வைக்கணும். என்ன
சிக்கலா வருது. 5 0.2 ஸ்கொயர் கரெக்ட். லென்த் 0.4 கரெக்ட். ஆர்பிஎம் என்ன 50 கரெக்ட். சார் ஒரு விஷயத்தையே விட்டுட்டு போயிட்டு இருக்கோம் பாருங்க. எல்லாமே கரெக்ட் தான். ஒரு விஷயத்தையே விட்டுட்டு போயிட்டு இருக்கோமே. என்னது? ஏஎல் முதல் 60 இருக்குல்ல. ஃபார்முலாவுல ஏரியா பை ஸ்கொயர் பை 4 போட்டோம். கீழ 60 போட்டோமா? எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா? 7 × 60 அதே போடலே. அப்ப இது வந்து 3 ஸ்டார் புள்ளி வச்சா 0.628ன்னு வருது. கீழ 60 உட்கார்ந்துருக்கான். அப்ப இத மறுபடியும் எழுதுங்க. இவ்வளவு கொண்டு வரணுங்கிற அவசியமே இல்ல. சரி ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மறுபடியும் எழுதுங்க. அதனால எடுத்துக்கிறது கரெக்டா எழுதிடணுங்கிறது. என்னோட மிஸ்டேக் தான். இங்க 0.4 இந்த 50 கீழ 4 இந்த 60. இப்ப இந்த 0 தான் ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாமே. அப்போ வந்து 4 இங்க 0.1 இருக்கு. இங்க 5 ஒத்தியம் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து 6 அடிக்கிறதுனா உயிரெண்டா 6 இங்க வந்து 0.1 அதுக்கு அடுத்து 3 ஒத்தியம் இருக்கு. 1 3 3.14 இருக்குல்ல. அப்ப என்ன செய்யலாம்? அப்ப 1 3 புள்ளி 14 இருக்கு. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 1 புள்ளி 4 12 5 15 அப்ப 3 12 3 12 அப்ப 1 புள்ளி 0 4 இன்டு 3 போட்டா 3 12 புள்ளி 3 கரெக்டா 1.04 இங்க வருது. அப்ப மேல என்ன சார் இருக்கு அப்படின்னா 1.04 உட்காந்துருக்கான், 0.2 உட்காந்துருக்கான், 0.1 உட்காந்துருக்கான், 0.1 உட்காந்துருக்கான், 5 உட்காந்துருக்கான். அப்ப இந்த 0.2 5 இருக்குன்னா 10. அப்ப ஒரு சம் உள்ளுக்குள்ள வச்சா 1ன்னு வந்துடும். அப்போ உங்க 2 பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. மீதி என்ன சார் இருக்கு அப்படின்னா அப்ப மீதி என்ன இருக்கு 1.04 இங்க 0.1 0.1 அப்ப ஒரு 0.2 அடிச்சோம்னா 1.04ல ஒரு ஸ்தானம் இங்கிட்டு புள்ளி வைக்கணும். ஓகே 1.04ல ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைக்கணும். இந்த 0.1 இன்னொரு 0 சேர்த்துக்கிறோம் புள்ளி எடுத்து. அப்ப இது கரெக்ட் சார். அப்ப 0.0104 மீட்டர் கியூப் தான் எல்லாம் மீட்டர்ல தான் வச்சிருக்கோம். மீட்டர் கியூப் பர் செகண்ட்ல கிடைக்கும். இப்ப இதான் ஆன்சர். அப்ப இந்த மீட்டர் கியூப் பர் செகண்ட நம்ம என்ன சார் செய்யலாம் அப்படின்னா லிட்டர்லயே மாத்தலாம். லிட்டர்ல மாத்த என்ன செய்யணும்? ஜஸ்ட் இதோட 1000 பெருக்கணும். 1000 பெருக்கினா என்ன வரும்? அப்ப என்ன வரும்? அப்ப 2 ஸ்தானமா 1000னா 3 ஒரு டிஜிட் 2 டிஜிட் 3 டிஜிட் அப்ப 10.4 லிட்டர் பர் செகண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. கொடுத்தது லிட்டர் பர் செகண்ட்ல தான் எல்லா ஆப்ஷனுமே. அப்ப 10.4 லிட்டர் பர் செகண்ட். அப்ப 10.4 பக்கத்துல என்ன இருக்கு? 10.5 இருக்கு. ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா இருக்கா? ஓகே. அப்ப சிங்கிள் ஆக்கிங்னா ஏஎல்என் பை 60. இதே டபுள் ஆக்கிங் கொடுத்தா என்ன சார் ஆகுதுன்னா ஒண்ணும் இல்ல. மேலுள்ள ஏஎல்எனோட ஒரு 2 பெருக்கிக்கிறோம். இது ஜெனரல் ஃபார்முலா n into ALN over 60 ஸ்மால் n. இது சிங்கிள் ஆக்டிங்னா n equal to 1, டபுள் ஆக்டிங்னா n equal to 2 அப்படின்னு போடலாம். அவ்வளவுதான். அப்ப ALN by 60ங்கிறது சிங்கிள் ஆக்டிங். 2 into ALN by 60ங்கிறது டபுள் ஆக்டிங். அப்ப A is the correct answer. Clear? புரியுதானே எல்லாருக்கும்? ஓகே. அடுத்து வாங்க 3013 maximum efficiency of power transmission through the pipe கேட்டிருக்கான். அப்ப efficiency equal to H minus HF divided by H அப்படின்னு ஃபார்முலா இருக்கும். இந்த HF equal to H by 3 வாட்டர் கேமரா பேக்லயே பார்த்திருப்பீங்க. அப்ப H minus H by 3 அப்படியே வச்சுக்கிறோம். கீழே வச்சிரும். அப்ப இங்க போனா என்ன வரும்? 3H ஒரு H போச்சுன்னா 2H ஓத்தல் 3 இருக்கு கீழே ஒரு H இருக்கு. அப்ப H வச்சு அடி போயிடும். 2/3 னா 0.666 போயிட்டு இருக்கும். அப்ப இது எப்படி எழுதலாம்? 0.67 அப்படின்னு எழுதலாம். இல்ல வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் மாத்திரம்னா நீங்க என்ன செய்யலாம்? 66.6 ஒரு அது 5 இருக்கிறதுனால 7% அப்படின்னு எழுதலாம். அப்ப B is the correct answer. Clear? ரொம்ப சின்ன क्वेश्चन ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஏன் கவலைப்பட்டு அடுத்து வந்து பாருங்க. பென் ஸ்ட்ரோக் இதெல்லாம் கேட்கறானா தெரியல. இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால லைட்டா கொடுத்துருக்கேன். பென் ஸ்ட்ரோக் வந்து எதுனா இதுல கொடுத்துருக்கோம். டிரான்சிஸ்டர் பெயின்ல கொடுத்துருக்கோம். ஓகே நான் வச்சுக்கிறேன். 3000 மீட்டர் லாங் கொடுத்துருக்கான். எதில் கொடுத்துருக்கான் 3000 மீட்டர். அதுக்கடுத்து பிரஷர் வேவ் டிராவலிங் வித் வெலாசிட்டி வந்து பிரஷர் வேவ்னு கொடுத்துருக்கானா அப்ப சி தான் வேவ்னா 1500 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்கான்.
The turbine can close uniformly and completely in period 4 செகண்ட் கொடுக்கலாம். அப்ப வந்து எவ்வளவுனா கம்ப்ளீட்டா வந்து 4 செகண்ட் நான் கொடுத்துருக்கான். அப்ப வந்து rapidly closer, slow closer ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அதாவது T ஈக்குவல் டு 2L ஒரு சீங்கிறது காமன் ஃபார்முலா. ஒருவேளை டைம் அதிகமாயிடுச்சு 2L + C ஓட அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? அப்ப உங்களுக்கு கிராஜுவலா க்ளோஸ் பண்றாங்க மெதுவான அர்த்தம். ஒருவேளை T விட 2L + C அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்னது சடனா க்ளோஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் 2L ஒரு C கண்டுபிடிங்க. 2Lங்கிறது என்ன சார் அப்படின்னா 3000 மீட்டர் வகுத்தல் 1500. அப்ப இது ரெண்டுலயும் இது 2 ஜீரோ அடிபட்டுரும். அதுக்கடுத்து என்னன்னா 1 பதினஞ்சா 15 ஈர் பதினஞ்சா 30. அப்ப ஈரடா 4 செகண்ட்ஸ் வரும். ஆனா கொடுத்துருக்க டைம் 4.5 செகண்ட். அப்ப நம்ம கண்டுபிடிச்ச 4 செகண்டை விட 4 இந்த 4 2LPC வந்து வேலை. இது T கொடுத்துருக்கா அவசரம் ஆகுது. அப்ப என்ன இருக்கு? அதாவது நம்மளுடைய 4 செகண்ட்ஸை விட 4.5 அதிகம். அதாவது 2L ஒரு C விட Tங்கிறது அதிகம். அப்ப T அதிகமானது என்ன சொன்னேன்? கிராஜுவலா க்ளோஸ் பண்றோம்னு அர்த்தம். மெதுவா கிராஜுவலா க்ளோஸ் பண்றோம். கிராஜுவல் க்ளோசர் அப்படின்னு அர்த்தம். அப்ப எங்க இருக்கு? ஸ்லோ க்ளோசர். இது வந்து ராபிட்டா. இது சடனா ஸ்பீட் ஆகும். இது யூனிஃபார்ம் க்ளோசர் அப்படின்னு இருக்கான். அப்ப ஸ்லோவா க்ளோஸ் பண்றோம்னு அர்த்தம். அப்ப கிராஜுவல் ஆர் ஸ்லோ. மெதுவா பண்றோம்னு அர்த்தம். B is the correct answer. சார் கிளியர் புரியுதா? ஓகே அடுத்து a Pelton turbine develops a power P low water கொடுத்துட்டான். RPM என்று கொடுத்துட்டான். அண்டரிய நெட் கேட் வந்து H வந்து கொடுத்துட்டான். கால்குலேட் தி அப்ராக்ஸிமேட் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் என்ன கேட்டிருக்கான். அப்ப டர்பைன் தான் கொடுத்துட்டான். ஸ்பெசிஃபிக் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? NS ஈக்குவல் டு N ரூட் P வகுத்தல் H ஹோல் பவர் 5/4. அப்ப என்னங்கிறது என்ன சார் அப்படின்னா 200 RPM. ரூட் Pங்கிறது என்ன சார்னா 2500. வகுத்தல் Hங்கிறது என்ன 400 ஹோல் பவர் என்ன சார் இருக்கும் அப்படின்னா 5/4. அப்ப 200 2500 ரூட் ரூட் வெளியே எடுத்து வரும் 280. இப்போ வந்து 280 25 வெளியே எடுத்தா 5 வருமா 50 வரும். கரெக்ட் தானே? 25 தானே? 2 ஜீரோ அது 1 ஜீரோ வெளியே வந்துடும் 50. கீழே 400 இருக்கு. அப்ப இத கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ஹோல் பவர் 5/4 பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இது எப்படி எழுதலாம்னா கொஞ்சம் ட்ரை பண்றேன் பாருங்க. 5/4 எப்படி எழுதலாம்? 2/3 சரி 1/4 1 பிளஸ் 1/4 1 பிளஸ் 1/4. அப்ப இங்க 4 போச்சுன்னா 1 4 அப்ப 5/4 வரும். 5/4 1 பிளஸ் 1/4 எழுதலாமா? கிளியர் புரியுதானே? அப்ப 400 ஹோல் பவர் 5/4 400 ஹோல் பவர் 1 இன்டு 400 ஹோல் பவர் 1/4 எழுதலாமா? கிளியர் ஓகே. அப்ப 400 போட்டோம்னா வெறும் 400 இருக்கும். இப்ப விஷயமே இவன் தான். அப்ப 400 4ல இருந்து எடுக்கணும். 4th ரூட். லைக் ஸ்கொயர் ரூட்ல கியூப் ரூட்ல 4th ரூட். அப்ப 400 எப்படின்னா 4ஆ பிரிச்சு எழுதலாம். அப்படின்னு பார்த்தா 20 கொண்டு வரணும். அவ 20 கொண்டு வரோம்னா 20 400 100 இன்டு 4 ஒரே தலைவலியா இருக்குது. இப்ப 16னா 2 கொண்டாடுறோம். சார் இப்ப எப்படி கொண்டு வரணும் சொல்லுங்க ஐடியா கொடுங்க பாருங்க. 16னா 4th ரூட் எடுக்கிறோம்னா 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 2. அப்ப இது எல்லாம் சேர்த்து 16. இதுல இருந்து ஒரு 2 தான் வெளில கொண்டு வரும். 16க்கு இது. அதுக்கு 3 கொண்டு போமா 3 இன்டு 3 3 இன்டு 3 3 9 9 27 10. பக்கத்துல வர மாதிரி கொண்டு வருவோம் வேற வழி இல்ல. 400 100 இன்டு 4 எழுதலாம். ஓகே 100 இன்டு 4 எழுதலாம். அப்ப பக்கத்துல வர மாதிரி தான் எழுதணும் வேற வழி இல்ல. வெயிட் நான் சொல்றேன் அப்படியே இருக்கு. அடுத்து 5 கொண்டு வருமா 5 இன்டு 5 5 இன்டு 5. அப்ப 25 சரி சரி ஒரு நிமிஷம். அதாவது 16 2 எடுத்துடலாம். சாரி 80 81 மார்க் சொல்லிட்டேன் சார். 81 தான் 3 வெளில கொண்டு வரும். அப்ப 4 4 16 16 4 4 16 4 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
அப்ப இது வராது. அப்ப இது வராது. ஏன்னா 81 பக்கத்துல 81 தான் சார் வருது. அப்ப 81க்கு 3 வருது ஆன்சர். அப்ப 100 இருக்கு பக்கத்துல. அப்ப 100 இருக்குன்னா எவ்வளவு? 3 புள்ளி சம்திங் வரும்னு வச்சுக்கோங்க வெளில எடுத்தான். 3.5 இது 100 வெளில எடுத்தான். 400ல 4 இருக்கு. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. 16 நல்லா கவனிங்க. 16 4th ரூட்லேருந்து வெளில எடுத்தாவே 2 தான் வரும். 16 4th ரூட்லேருந்து 2 தான் வருது அப்படின்னா, அப்ப இது உள்ளுக்குள்ள 8 இருந்துச்சுன்னா, இதுல பாதி இருந்துச்சுன்னா 4th ரூட்ல வெளில எடுத்தா இதுல பாதி 1 வரும். அப்ப அதுல பாதி 0.5 ஓட வர வாய்ப்பு இருக்கு. அப்ப 3.5 இன்டு 0.5 வர வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆல்ரெடி ஆ இந்த 3.5 ரவுண்டா 3 வைக்கிறேன். ஆக 5 15. 15னா 1.5. அப்ப கீழ என்ன இருக்கு? 400 இருக்கு, 1.5 இருக்கு. 2 0 2 0 அடிபட்டுரும். 1 2 2 4 50 இருக்கா? அப்ப இங்கேருந்து ஒரு 0 மைனஸ் 500 ஆயிரும். அப்போ 1 15 15 5 அடிப்போம். 3 15 இங்க ஒரு 100. அப்ப 3 அடிச்சாவே இங்க என்ன வரும்? 30 90 33.33 இப்படி போயிட்டே இருக்கு. வேற ஏதாச்சும் இருக்கா சார் அப்படின்னா இங்க 2 இருக்கா? அப்ப 33.22 போயிட்டு இருக்கு. சார் வேற வழி இல்ல சார். தலைவலியா தான் இருக்கு. இல்ல ஒரு லாக் போட்டு பார்க்கலாமா? சார் இது போட்டாலுமே கொஞ்சம் சிக்கலா தான் வருது. ஆனா கொஸ்டின் கேட்கறானே ஏஐலயே கால்குலேட்டர் யூஸ் பண்ண ஒரு சில நேரம் கேட்கலாம். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல கேட்டது மாதிரி அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல. வேற கவர்மெண்ட்லாம் கேட்டுட்டு இருக்கானே. வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஷார்ட்கட் தான் சொல்லுங்க. கால்குலேஷனுக்கு. இது ஓகே மேல கரெக்டா இல்ல. 200 50 கீழ 5/4 மைனஸ் 1/4 1/2 ஸ்கொயர் எழுதலாமா? சரி நான் செக் பண்ணி பார்க்குறேன். வெயிட் 1/2 ஸ்கொயர் இப்ப 400 1/2 ஸ்கொயர் அப்ப எடுத்தா 20 ஸ்கொயர் இதுல 4/5 70 4 20 2 √5 அப்படின்னா 4 3க்கு 9 √2 2க்கு பக்கத்துல 5 வரும். 2.9 வச்சுக்கோம். 4 4 கீழே கிட்ட ஒரு 4 இருக்கு. மேலே 200 50 0 0 அடிபட்டோம். 1 2 2 4 22 50 1 4 இப்போ 25 ஆகும்னா 4 சம்திங் இருக்கு. இப்போ 25னா 6 சார் வந்துருச்சு சார் ஆன்சர் வந்துருச்சு. சார் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு நானே இவ்வளவு வருஷம் வச்சு இதுதான் பாக்குறேன். அதாவது இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே இப்போ 5/4 எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்குறேன் பாத்துக்கிறேன். அதாவது ஸ்பெசிபிக் ஸ்பீட் கேட்டிருக்கான டர்பைனுக்கு NAC ஈக்குவல் டு N √P over the H whole power 5/4 இது வந்து டர்பைனுக்கு.
இதே பம்புக்குன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க ரூட் கியூப் போடுறோம் டிஸ்சார்ஜ் எக்ஸ்பிரஷன்ல பவர் பத்தி பேசக்கூடாது. ஓகே. அப்ப இங்க வந்து மாறிடும். கீழ வந்து என்ன வந்துரும் உங்களுக்கு அப்டின்னா, அ 3/4 அப்படின்னு வருது. ஓகே. அப்ப இங்க என்னங்கிறது என்ன குடுத்துருக்கான் அவன்? எவ்வளவு ஆர்பிஎம் குடுத்துருக்கான்? 200 ஆர்பிஎம் குடுத்துருக்கான். ரூட் பில உள்ள 2500 வெளில வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆயிரும்? 2500 வெளில வந்துச்சுன்னா, அதாவது 50 வந்துரும். கீழ h4 5/4 அது என்னலாம் h/1 இன்டு h/1/4 அப்படின்னு எழுதலாம். அப்ப 200 இன்டு 50 ஹச்ங்கிறது 400. அப்ப 400 இன்டு 400 ஹோல் பவர் 1/4 என்ன செய்யறேன் அப்படின்னா 1/2 ஸ்கொயர் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் 2 டைம் ரூட் எடுக்கிற மாதிரி. அப்ப 400க்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரூட் எடுத்தோம்னா எவ்வளவு 20 வருமா? 20. மறுபடியும் ரூட் ஸ்கொயர். அப்ப மறுபடியும் எகைன் ரூட் எடுக்கணும். அப்ப 20 ரூட் எடுத்தா 5 20. 4 வெளில எடுத்தா ரூட்ல இருந்து 2 வந்துரும். மீதி ரூட்டுக்குள்ள 5 இருக்கும். ரூட் 4ஓட வேல்யூ 2. ரூட் 9ஓட வேல்யூ 3. அப்ப 2க்கு இருக்கிற ரூட் 5ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? அப்ப 2.12 அப்படிதான் இருக்கும். 2.1 இல்ல 2.2 தான் ரொம்ப கம்மியா இருக்கும். நான் என்ன செய்யறேன்? 2.1 2.2 வருது. அப்படியே ரவுண்டா வச்சுக்கிறேன். 2 வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, மேல 200 சார் 2.2 வராது. 2.09 இப்படிதான் வரும். அப்ப 2 தான் கரெக்ட். 50 வகுத்தல் கீழ 400 இருக்கு. இப்ப என்ன செய்ய போறேன்? 2 சம்திங். ஓகே. அப்போ வந்து ஆ 2 சம்திங். வெளில ஒண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு. யார் வெளில உட்கார்ந்து இருந்தது? 2 உட்கார்ந்து இருந்துச்சு. அப்ப உள்ளுக்குள்ள 2 சம்திங் வந்துச்சு. அப்ப வெளில எடுத்தா 2 இன்டு 2 4. அப்ப இங்க 4 வரும். அப்ப நீங்களே போட்டு பாருங்க. அப்ப 4 4th ரூட் எடுத்துக்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சரி வெளில 4 வந்திருக்கு ஒரு வேல்யூ வந்து 4th ரூட் எடுக்கும்போது. அப்படின்னா 4 இன்டு 4 இன்டு 4 இன்டு 4. அப்ப 4 14 இங்க 14. அப்ப எவ்வளவு சார் வரும்? 216 வருமா? கரெக்ட்டா போட்டுக்கலாம். 6 சாரி 36 6 நீங்க 3 6 9 அதுக்கடுத்து 6 1. ஓகே 236 வருது. பக்கத்துல தான் வருது. சரி இப்படி போட்டா கரெக்ட்டா வருது. இருந்தாலும் நீங்க வேற மெத்தட் தான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? நான் இத சால்வ் பண்றேன். அப்ப இந்த 2 0 அடி போடணும். இங்க 2 0 அடி போடணும். 1 2 2 2 4 1 2 2 25 2 ஆ 50 ஆ 1 4 5 20 6 24 6 சம்திங் வருது. அப்ப 6 பக்கத்துல இருக்க மாரி தான் இருக்கு. ஆனா ஆப்ஷன் ஏ தான் குடுத்துருக்கான். ஏ இஸ் கரெக்ட். சார் வேற மெத்தட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க பார்த்துக்கங்க. ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் குடுத்ததுல இதான் வருது. ஓகேவா? வேற வழி இல்ல. வேற எதுனாலும் நீங்க பார்த்துக்கங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். கால்குலேட்டர்ல 5 போனா நம்ம சுருக்கி கொண்டு வந்திருக்குது. அதுவே கஷ்டமா இருக்கு மறுபடியும் போடுறதுக்கு. ஓகேவா? அப்படிங்கிறது கொஞ்சம் கரைச்சலா தான் இருக்கு. பார்த்துக்கிறேங்க. இப்ப 25 25 போட்டா 25 5 மீதி 2 2 10 12 ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றேன். 4 16 16 இன்டு 16 போடும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றேனே. ஏன் இவ்வளவு தூரம் போயிட்டு 16 10 பிளஸ் 6 அப்ப இது 160 கரெக்ட் தான் சார். அப்ப கரெக்ட் தான் இருக்கு. இதே 25 இன்டு 25 போடும்போது சரி 5 எடுக்கும்போது 5 எடுக்கும்போது 625 வருது. அதாவது 25 20 பிளஸ் 5 25 ஒரு டைம் பண்ணா 250 20 பண்ணும்போது 500 அப்ப 5 25 125 அப்ப 500 625 கரெக்ட். அப்ப நல்லா கவனிங்க. உள்ளுக்குள்ள 4th ரூட் 4 இருக்கும்போது 216 தான். அதே வந்து 5 இருக்கும்போது அப்ப கரெக்ட் தான் சார். ஆன்சர் கரெக்ட் தான். நம்ம பண்ணிருக்கிறது கரெக்ட் தான். அப்ப 4 புள்ளி சம்திங் பக்கத்துல வரனா அப்படி நீங்க வேல்யூ போடும்போது என்ன வரும்னா மேல 5 புள்ளி சம்திங் வேல்யூ வரும். சார் கரெக்ட் தான். இந்த ரூல பயன்படுத்திக்கிறேன். அதாவது இப்ப 5 டிவைடட் பை 4 அப்படின்னா அத 1 பிளஸ் 1/4 அடிச்சிட்டு இந்த 1/4 வருதுல இந்த 1/2 ஸ்கொயர்னு வச்சுக்கிறேங்க. ஓகே அத ஸ்கொயர் பண்றோம். கீழ 4 இருந்துச்சு. ஓகே அத ஸ்கொயர் பண்ற மாதிரி. எகைன் ரூட் எடுக்கிற மாதிரி. இது கரெக்டான ஆன்சர் வருது. இன்னொன்னு வந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். 100% கரெக்டான. இதெல்லாம் வந்துருச்சு. டர்பைன் டெவலப்டு பவர் P குடுத்துட்டான். ஹெட் H குடுத்துட்டான். ஹெட் குடுத்துட்டான். ஓகே. ஆர்பிஎம் குடுத்துட்டான். சிசிங் ஸ்பீட் குடுத்துட்டான். அப்ப NSC ஈக்குவல் டு N இன்டு ரூட் P H ஹோல் பவர் 5/4. அப்ப என்னங்கிறது என்ன சார் குடுத்துருக்கான் அப்படின்னா 135 Pங்கிறது என்ன குடுத்துருக்கான்னா 7 2 2 5 கிலோ வாட்னு குடுத்துருக்கான். வகுத்தல் என்ன குடுத்துருக்கான்னா 25 ஹோல் பவர் 5/4 குடுத்துருக்கான். இப்ப என்ன சார் சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா 135 இன்டு
7 2 2 5 இருக்குல்ல அதை வச்சுக்கோ ஓகேவா, அதை வச்சுக்கிறோம். இதை யாராச்சும் பார்த்து சொல்லுங்க, இதுக்கு என்ன ரூட் எடுத்தா என்ன வரும்? ஜஸ்ட் உங்களோட வேலை இது வந்து இதை பார்த்து சொல்லுங்க, நான் இதை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப கீழே 25 நம்ம சால்வ் பண்ணது கரெக்டா தான் போமா. 25 இன்டு 25 ஹோல் பவர் 1/4. அப்ப என்ன செய்யலாம், 25க்கு ஃபர்ஸ்ட் ரூட் எடுக்கணும். அப்ப 5 வரும். அந்த 5க்கு எகைன் மறுபடியும் ரூட் எடுக்கணும். அப்ப 4க்கு ரூட் எடுத்தா 2, 5ங்கும் போது அப்ப 2.1 அப்படின்னு வரும். அப்ப 25 இன்டு 2.1 அப்படின்னு வரணும். மேல என்ன இருக்கு, 135 இன்டு 7 2 7 2 2 5 ரூட் இருக்கு. சார் இதுக்கு என்ன வந்து ஆன்சர் போட்டீங்களா? அவ்வளவுதான், இதோட முடியுது ஹைட்ராலிக்ஸ். சரி ஓகே, நானே போறேன். சார் சொல்லுங்க, என்ன வந்துச்சு? 85 சார். 85யா? ஓகே, ஆமா அப்ப மேல 135 85 கீழே 25 இன்டு 2.1 இருக்கு. அப்ப ஓர் 25 25 இதை அடிச்சோம்னா 5 அடிச்சோம்னா 5 25. இங்க வந்து என்ன, ஒரு 5 5 மீதி 3 35 7 35. இதை 5 அடிப்போமா, அப்ப 2 10 7 35 7 35 மீதி 3 7 10 12. ஓகே, 7 35 5 மீதி 3 கரெக்ட் 13 27. இங்க 2 இருக்கு, 2.1 இருக்கு. இந்த 2.1 நான் என்ன செய்யணும் அப்படின்னா 2 ரவுண்ட் பண்றேன். 2.1 வச்சிருக்கும்போது பேக் என்ன செய்யும், மேல கம்மியா வரப்போகுது. அதை ரவுண்ட் பண்ணி அண்டர் லிமிட் பண்ணி 2 நான் வைக்கும் போது கண்டிப்பா எனக்கு என்ன வரும், இல்லாட்டி 21 27 இருக்கு. ஏன் 3 அடிக்கலாம்ல, 9 27 இங்க என்ன வரும், 7 21 0.7 வருது. ஓகே, 0.7 வருது. இங்க 9 17 0.7. அப்ப இது 0.6 ரவுண்ட் பண்ணலாமா? அப்ப 3 போது 6. அப்ப மேல 3 17 கீழே 2 கீழே ஒரு 10 மேல வச்சா 10. அப்ப 5 2 10. அப்ப என்ன வரும், 5 15 15 இங்க 17. பக்கத்துல வர்ற மாதிரி தான் ஆன்சர் எழுத போறேன். ஏன்னா எல்லாம் ரவுண்ட் ஆஃப் தான் பண்ணிருக்கேன். ஆனா ஆன்சர் கரெக்டா வரணும். அப்ப 7 35 5 3 7 10 7 3 10. ஓகே, அதுக்கு அடுத்து 5 1. அப்ப 5 5 2 255 வரணும். அப்ப 255னா அது பக்கத்துல வர மாதிரி இருக்கணும். 9 கூட போயிருக்காது, 9 கீழே வரக்கூடாது. ஓகே, பக்கத்துல வர மாதிரினா 205 இங்க சில ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஓகே, சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கான். இது கரெக்டா தான் சார் வருது. ஓகேவா, இங்க வந்து கொஞ்சம் இது இந்த பெருக்கல் வந்து கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கலாம். ரவுண்ட் பண்ணும்போது இது கரெக்டா தான் வருது சார். அதாவது ஹச்ச வந்து கோல் போ 5/4 வந்து கரெக்டா தான் வருது. கிட்டத்தட்ட மத்த ரூலோட பார்க்கும்போது இது கரெக்டா வருது, அந்த மீனிங்ல நான் சொல்றேன். வெயிட் 25 சார் கரெக்டா தான் வருது, அக்யூரேட்டா வருது. 2.1 சம்திங் கிட்ட வரும்னு சொன்னா 2.2 வருது கால்குலேட்டர் பண்ணும்போது. சார் கரெக்டா வருது, இதே நீங்க எடுத்துக்கிறங்க. என்ன சொல்ற புரியுதா இருங்க, கிளியர்? ஓகேவா? ஓகே, இதே நானே இத்தனை வருஷத்துல நானே இப்பதான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப H4 5/4 என்ன செய்வீங்கன்னா H4 1 எழுதுங்க. சொல்றீங்களா? ஓகே, H4 1/4 எழுதுங்க. இங்க என்ன செய்றீங்கன்னா 2/3 எடுக்கிறீங்க. இந்த Hக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் எடுத்துட்டு அந்த வெளிக்கு எகைன் ரூட் எடுக்கிறீங்க. கிளியர்? சார் எல்லாரும் புரியுதா என்ன சொல்றேன்? ஓகே, இனிமே கால்குலேட் இல்லாம அப்ரோச் பண்றது யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆன்சர் எழுதும்போது நீங்க ரவுண்ட் பண்ணி தான் கொண்டு வருவீங்க. பக்கத்துல வர மாதிரி கொண்டு வரணும். சப்போஸ் இந்த சொன்னா ரவுண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. பக்கத்துலயே ஆன்சர் வந்துரும். 5.6 7 வச்சு ரவுண்ட் அப் 6ன்னு வச்சிட்டோம். இதுதான் ஏன்னா மேல 7225மே கொஞ்சம் இதா இருக்கு. பார்த்து நீங்க ரவுண்ட் அப் பண்ணலாம். பெரிய நம்பர் கொடுத்துருக்கான். அதனால கொஞ்சம் பார்த்து கொண்டு வரணும். அவ்வளவுதான். இதோட ஹைட்ராலிக்ஸ் முடியுது உங்களுக்கு. இவ்வளவுதான் கொஸ்டின். இதுவெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டான். இப்ப பம்பு இதுல விட்டுருக்கேன். அந்த பம்பு வந்து உங்களுக்கு மாடல் லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அதெல்லாம் விட்டுருப்பேன். அங்க மாடல் லிஸ்ட் அப்பவே நீ பார்க்கலாம் கொடுத்துருக்க மாட்டேன். ப்ராப்ளம். அதனால தான் இங்க கொடுத்துருக்கேன். அப்ப உங்களுக்கு ஹைட்ராலிக்ஸ்ல மேக்ஸிமம் 8 கொஸ்டின் தான். ஆனா அந்த 7 கொஸ்டின்லயுமே ப்ராப்ளம் அதை கேட்கறவங்களே டவுட். இருந்தாலும் தனியா நான் செப்பரேட்டா கொடுத்து நடத்தி கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப அடுத்து யாருக்கு டவுட் இருக்காதுல? ஓகே தானே? அடுத்த வீடியோ பாருங்க. இப்போ வந்து என்னன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் சர்வேயிங். சார் பில்டிங் மெட்டீரியல்ஸ்னா ப்ராப்ளம் கேட்பாங்களா சார் அப்படின்னா சிமெண்ட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு.
அத வச்சு அவன் கேட்டுட்டானா அதுக்கு ஒரு ஆழம் பார்த்துருவோம். ஏன் அது இவ்வளவு ஹார்ட் பண்றோம் அதுலயும் பார்த்துருவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க கொஸ்டின். The volume of the one bag of cement weighing 50 kg கொடுத்துட்டான். அவ சிமெண்டோட வால்யூம் கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும். அதாவது டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் இப்படின்னு ஒரு படிச்சிருப்பீங்க. கிளியர் தானே? புரியுதா இருக்கா? ஓகே. அப்ப வால்யூம் என்ன? இந்த V இங்க வந்துருமா? P வந்து M வந்து ரோ M ஓட பேர் ரோ. சிமெண்டோட மாஸ் வந்து வெயிட் வந்து என்ன கொடுத்திருக்கான்? 50 kg. அது மேல எழுதுங்க. சிமெண்டோட டென்சிட்டி என்ன? 1440. இத அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ தெரியுமா வரும்? இத மனப்பாடமா வச்சிருப்பீங்க. இதான் வால்யூம் ஆஃப் த ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட். இத நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போயிருப்பீங்க எக்ஸாமுக்கு. அது இப்படிதான் கண்டுபிடிச்சிருக்கோம். சார் கிளியர் புரியுதா? இதான் வால்யூம் ஆஃப் த ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட். அடுத்து a cement bag contain அவனே கொடுத்தான் மீட்டர் கியூப்னு கொடுத்தான் 0.035 மீட்டர் கியூப் ஒரு பேக் இப்பதான் பார்த்தேன் வால்யூம் கொடுத்தான் சிமெண்ட் பை வால்யூம் இது V கொடுத்தான். how many bags will one ton 1000 கேஜ்ல எத்தனை பேக்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஒண்ணு இல்ல அவன் வால்யூம்ல கொடுத்துட்டு எத்தனை நம்பர் பேக்ஸ் வரும்னு கேட்டிருக்கான். அப்புறம் நம்ம இது இந்த மாதிரி क्वेश्चन என்ன செய்யணும் அப்படின்னா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டோட்டல் வெயிட் என்ன 1000 கேஜி ஒரு டன் வகுத்தல் ஒரு இதோட என்ன 50. அவன் இங்க வால்யூம்ல கொடுத்துருக்கான். இது கேஜில கொண்டு வரணும்னா 50 கேஜி 0.035 மீட்டர் கியூப்ங்கிறது வால்யூம். அதே கேஜில 50 கேஜி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப 1000 ஒரு 50 போடலாம். இதை போடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு டேரக்டா தெரியுமே. அப்ப 50 அடிச்சா வருது 0 அடி போட்டா 100 5னா என்ன 25 சரி 5 தானே 20 அப்ப 20 பேக்ஸ் வந்து தேவைப்படும். அப்ப ஒரு டன்ல 1000 கேஜ்ல 20 மூட்டை இருக்கு. டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து what is the amount of water required for workable RCR mix 1:2:4 weight when water cement ratio 0.6 water to cement ratio 0.6 னு கொடுத்தான். weight of the concrete 2400 kg per meter னு கொடுத்துட்டு RC mix 1.2.4 அதாவது MPP கான்கிரீட் கொடுத்துட்டார். அப்ப நான் இந்த சிமெண்ட் போடாத இதோட பெருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்க எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப சிமெண்ட் எவ்வளவு இங்க போடணும் அப்படிங்கிறது வந்து அந்த கண்டுபிடிச்சா வச்சே போதும். மொத்த ரேஷியோ என்ன 1 2 4 4 6 7 மொத்த ரேஷியோ. அப்ப 7ங்கிறது மொத்த ரேஷியோ. அது எது கண்டுபிடிக்க போறேன்? சிமெண்ட் கண்டுபிடிக்க போறேன். இப்ப ஜஸ்ட் என்ன செய்ய போறான்? அப்ப வந்து உங்களுக்கு அதோட இது கான்கிரீட்டோட யூனிட் வெயிட் அவனே கொடுத்துட்டான். அப்ப எடுத்து பிரிக்கிறீங்க. அப்ப 2400 அப்ப போட்டோம்னா 342.86 கேஜின்னு வரும். அப்ப இதுதான் கான்கிரீட்ல சிமெண்டோட அளவு. மொத்தமா சிமெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ண கான்கிரீட்டே கொடுத்துட்டான். அவசரப்பட்டு நீங்க சிமெண்டோட டென்சிட்டி போடக்கூடாது. அவன் கான்கிரீட்டோட கலவையே கொடுத்துட்டான். அப்ப மீட்டருக்கு எப்படி 2400 கேஜி இருக்கு? அதுல சிமெண்ட் ஃபைன் டிகிரி கோர்ஸ் டிகிரி எல்லாம் பார்த்துன்னு சொல்லிட்டான். அப்ப W equal to 0.6 இந்த C இங்க வந்து பெருக்கல் வருமா? பெருக்கல். அப்ப 0.6 இன்டு சிமெண்ட் என்ன? 342.86. அப்ப இத பெருக்கினீங்கன்னா 205.7 லிட்டர்னா வாட்டர் கிடைக்கும். இதான் வாட்டரோட ரிக்வயர்மென்ட். அப்ப எங்க சார் இருக்கு அப்படின்னா 205 லிட்டர். B is the correct answer. சார் கிளியர் புரியுதா? ஓகே. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ப்ராப்ளம் சார். ஓகே. அது கன்சிடர் தி ஃபாலோயிங் டேட்டா ஃபார் கான்கிரீட் வித் மைல்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கொடுத்துட்டா அடுத்து வாட்டர் வந்து இவ்வளவு அப்படின்னு கொடுத்துட்டா சிமெண்ட் எவ்வளவுன்னு கேட்டான். பாருங்க WBCங்கிறது எவ்வளவு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு 0.50 கொடுத்துட்டான். இதுல வாட்டர் மேல 191.6 லிட்டர்னு கொடுத்துட்டான். சிமெண்ட் தான் கேட்டாங்க. அப்ப என்ன வரும்? அப்ப இந்த C இங்க போயிடும். இது இங்க வந்துரும். அப்ப W divided by 0.50 equal to சிமெண்ட்னு இருக்கும். இந்த 1/2 போட்டா தான் 0.5 கிடைக்கும். அப்ப W over 1/2 equal to C. இந்த 2 வந்து மேல போயிடுமா? அப்ப 2W over 1 equal to C ன்னு இருக்கும். W என்னது உங்களுக்கு 191.6 லிட்டர் இன்டு 2 போட்டா சிமெண்ட் கிடைச்சிடும் லிட்டர்ல. அப்ப வந்து அது பேக்ல கொண்டு வரலாம். லிட்டர் கேஜி எல்லாம் ஒண்ணு தானே. அப்ப இது என்ன வரும்? 191 பெருக்கினா உங்களுக்கு 383.2 கேஜி கிடைக்கும். இது எங்க இருக்குன்னு பாருங்க. C is the correct answer. Clear? Okay. அடுத்து இது நம்ம எக்ஸாம்ல கேட்கக்கூடிய क्वेश्चंस ஃபைனஸ் ஸ்மாலஸ் கேக்குறது. ஓகே. ஓகே. அப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா if the concrete meets the finest smallest of coarse aggregate கொடுத்துட்டான். ஓகே. coarse aggregate கொடுத்துட்டான். finest smallest of fine aggregate கொடுத்துட்டான். அதுக்கு எக்கனாமிக் வேல்யூ finest smallest of the comparative aggregate. அது சிசி டைப்னு சொல்லுவாங்க. ஓகே. comparative aggregate சொல்லுவாங்க. ஓகே. proportion of the fine aggregate is அப்படி கேட்டிருக்காங்க. அப்ப மாறலாம் என்ன சார் அப்படின்னா உங்களுடைய coarse aggregate finest smallest of coarse aggregate minus உங்களுடைய இந்த ப்ரொபல்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன சார் அப்படின்னா C டைப்னு சொல்லுவாங்க. C டாட் G ன்னு சொல்லுவாங்க. அப்ப F C டாட் G இது அப்படியே இங்க கொண்டு வரோம். F C டாட் G மைனஸ் இங்க ஃபைன் அக்ரிகேட்.
இதுதான் ஃபைனல் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்ப மேல 7.6 மைனஸ் இங்க என்ன இருக்கு 6.4 வகுத்தல் கீழே 6.4 மைனஸ் 2.8. அப்ப இதெல்லாம் அடிச்சா என்ன சார் வரும் அப்படின்னா பர்சன்டேஜ்ல வரும்போது ஆன்சர்ல வரும்போது 0.333 போயிட்டே இருக்கு. பர்சன்டேஜ்ல வேணும்னா ஓகே இன்டு 100 பெருக்கிக்கலாம். அப்ப 33.3% கிடைக்கும். அவ்வளவுதான் சார். கிளியர்? புரியுதா? B is the correct answer. அடுத்து சார் ஃபைனல் ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கிறது சார். ஃபைனல் ஸ்மாலஸ்ட் ஹோல் சர்க்கிள் கேட்டு அது ஸ்லீ கிராவிட்டி அப்புறம் அந்த ஸ்லீ கிராவிட்டி போட்டு இங்க அது கம்பைன்ட் எக்ரிகேட் சொல்லுவாங்க. கம்பைன்ட் எக்ரிகேட் போட்டு இங்க ஃபைனல் எக்ரிகேட் போட்டுதான் ஹோல் சர்க்கிள் கேட்டு கம்பைன்ட் எக்ரிகேட் ஃபைனல் எக்ரிகேட் கழிக்கலாம். அதுதான் ஃபைனல் ஸ்மாலஸ்ட் கிடைச்சிரும். 2.26 ஆரம்பிச்சு 3.2 வரையும் கிடைக்கும். ஓகே ஐயா சிலவங்க 2.2 போட்டுருப்பாங்க. 2.2 3.2 ஓகே சார். கிளியர்? புரியுதானே? ஓகே அடுத்து Yes, sir. டார்லி அப்ரஸ் டெஸ்டிங்கா லாசின் இது எங்கேயே ஃபுல் டெஸ்ட்ல இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். லாசின் வெயிட் என்ன கொடுத்துருக்கான் 27 கொடுத்துருக்கான். ஓகே அப்ப இந்த ரெஸ்பெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹார்ட்னஸ் அப்ப சி ஹெச் வேல்யூ என்ன 20 மைனஸ் லாஸ் ஆஃப் வெயிட் இன் கிராம் எடுத்துக்கணும். லாஸ் இதான் ஃபார்முலா லாஸ் ஆஃப் வெயிட் இன் கிராம். ஓகே வகுத்தல் 3. அப்ப 20 மைனஸ் 27 வகுத்தல் 3 9 னா 27. அப்ப 20ல 9 போச்சுன்னா 11 இருக்கும். அப்ப A is the correct answer. கிளியர்? இது ஃபுல் டெஸ்ட்ல எடுத்துனேன். ஓகே தானே? ஓகே அடுத்து a moisture sand occupied இது கேட்க வாய்ப்பு இருக்கு. பல்கிங் சாண்ட் கேட்பான். பல்கிங் சாண்ட் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே. அதாவது H minus H dash வகுத்தல் H dash பர்சன்டேஜ் வேணும்னா 100 பெருக்கிக்கணும். அப்ப moisture sand occupied 15 சென்டிமீட்டர் இதுதான் H. ஓகே அதே வந்து when fully saturated occupation வந்து 12 சென்டிமீட்டர் இது H dash. அப்ப 15 minus 12 வகுத்தல் 12 into 100. அப்ப 15 12 போச்சுன்னா 3 12 into 100. அப்ப 1 னா 3 4 னா 12. அப்ப 4 னா என்ன வரும் 0.25 into 100. அப்ப 25%. அப்ப இங்க இருக்கு B is the correct answer. கிளியர்? ஓகே அடுத்து அப்ப மல்டி ஸ்டோரி பில்டிங் ஹேஸ் ஃப்ளோர் வந்து ஃப்ளோர் டு ஃப்ளோர் ஹைட் வந்து 3100 mm. அப்ப 3.3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே இந்த ரைசர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 150 mm 0.15 வந்து ரைசர் வந்து கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ட்ரேஸ் இருக்கு தேவைப்படுது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஹைட் வந்து அந்த எவ்வளவு ரைஸ் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணிருங்க. 0 0 அடிபட்டுரும். அப்ப இத வந்து அடிச்சீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 5 3 15 5 6 30 30 6 30 1 3 26 26 22 இஸ் கரெக்ட் ஆன்சர். கிளியர்? புரியுதா? ஓகே அதுக்கு அடுத்து சார் நம்பர் ஆஃப் ரைஸ் எத்தனை தேவைப்படும்னா ஒரு ரைஸரோட ஹைட் 150. டோட்டல் ஹைட் ஆஃப் தி பில்டிங் 3300. அப்ப 3300 டிவைட் பை 150 போட்டீங்கன்னா 22 ஸ்டெப் வந்து தேவைப்படும் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். கிளியர்? ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா how many trades கீழே கால் வைக்கிறோம்ல அது would be having a straight stair connecting between two floors with height difference வந்து 3.6 மீட்டர் ரைஸ் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அவ்வளவுதான் இது அதேதான். அப்ப என்ன சொல்றதுன்னா 3.6 வந்து என்ன எழுதலாம் இது சென்டிமீட்டர் கொடுத்தா இது சென்டிமீட்டர்ல மாத்துறேன் 360 சென்டிமீட்டர் மாத்திட்டேன் 360 சென்டிமீட்டர் தான் 3.6 மீட்டர் டிவைட் பை 15 போடுங்க. அப்ப போலி என்ன வரும் அப்படின்னா 24 வரும். ஆனா இங்க ஒரு விஷயம் இது ரைஸ் இருக்கு அததான் பார்த்தோம். த்ரெட் கண்டுபிடிக்கும் போது நம்பர் ஆஃப் த்ரெட் கண்டுபிடிக்கும் போது எவ்வளவு ரைசர் வருதோ அதோட ஒண்ணு கழிக்கணும். இது ரொம்ப கவனமா வச்சுக்கணும் இந்த ஃபார்முலா. ரைசர் கண்டுபிடிக்கும் போது ஹைட்ட ரைஸ் போட்டு டிவைட் பண்ணா வரக்கூடிய ஆன்சர். அது த்ரெட் கேக்குறாங்கன்னா கண்டிப்பா வந்திருக்கக்கூடிய ரைஸ்ல இருந்து -1 போடணும். அப்ப வந்திருக்க ரைஸ் வந்து வருது 24 நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல -1 போட்டா 23. இதுதான் கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப த்ரெட் கேட்டா how many threads அப்படின்னு கேட்டானா ரைசர் கண்டுபிடிச்சு ஒண்ணா கழிக்கணும். சார் கிளியர்? ஓகே அடுத்து அவ்வளவுதான் இவ்வளவுதான். நான் வந்து இதே வந்து ரொம்ப குறைக்கி கொடுத்துருக்கேன். அந்த 1.8 டைம்ஸ் ஆஃப் மீன் டைமென்ஷன் 0.6 டைம்ஸ் ஆஃப் மீன் டயா அதெல்லாம் இதுல கேட்டாச்சு क्वेश्चंस மாடல் லிஸ்ட்ல கொடுத்தாச்சு. ஓகே அங்க பாத்துக்கலாம். அடுத்து இது எவாங்குலேஷனுக்கு பிளாக் எக்ரிகேட். ஓகே அடுத்து சர்வேயிங் வாங்க. the man having a scale 1 சென்டிமீட்டர் to 3 கிலோமீட்டர் கொடுத்துட்டான். இது ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் ஆர்எஃப் ஸ்கேல் கேட்டிருக்கான். அப்ப இதே ஸ்கேல் ஆர்எஃப் ஸ்கேல் என்ன 1 சென்டிமீட்டர் மேல இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டர் மாத்துறோம். அப்படின்னா 3 × 1000 3000 மீட்டர்னு வரும். அந்த சென்டிமீட்டர் மாத்துறதுக்கு ஒரு 100 பெருக்கலாம். அப்ப மேல 1 கீழ 3 × எத்தனை 0 1 2 3 4 5 0 10 4 5. அப்ப எங்க இருக்கு கீழ 5 0 வரணும். அப்ப 5 0 வரனா இதுல 4 0 தான் இருக்கு வராது. இதுல 1 2 3 4 5 5 0 வரும். B is the correct answer. கிளியர்? மேலே கீழே ஒரே யூனிட்டா போட்டு தரணும். ஓகே தானே? ஓகே அடுத்து அப்ப B is the correct answer.
அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது இன்ஜினியர் ஸ்கேல் டிராயிங் ஒரு சென்டிமீட்டர் டு 5 மீட்டர். அதுல இந்த பிராக்ஷன்ஸ் அதான் பிராக்ஷன் ஸ்கேல்னா இதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் பிராக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சார் வரும்னா 1 சென்டிமீட்டர் மேல கீழ 5 மீட்டர். 5 மீட்டர் சென்டிமீட்டர் மாதிரி தானே செய்யணும். ஜஸ்ட் 5 ஓட 100 எடுக்கணும். அப்ப மேலே சென்டிமீட்டர்ல வந்துருச்சு. கீழே பிராக்ஷன்ல வந்தாச்சு. 500 அப்ப சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கேன்சல் 1:500ன்னு வந்துரும். இது 1:x இருக்கு. இந்த x க்கு நேரா இருக்கிறது 500. அப்ப 1:xல x க்கு நேரா இருக்கக்கூடிய x வேல்யூ தான் கேட்டிருக்கான். அப்ப 500. எங்க இருக்கு? C is the correct answer. Clear? Yes, sir. Okay. அடுத்து பாருங்க. வர மாட்டேது. இருக்கு கொஸ்டின் இருக்கு. வெயிட். 30 மீட்டர் மெட்ரிக் செயின் கொடுத்துட்டான் சார். Found to be 0.1 மீட்டர் 2 சார். அப்ப 30ல இருந்து 2 சார்னா 0.1 கழிச்சா 29.9 மீட்டர். ஓகே 2 சார்னு கொடுத்துட்டான். இது அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். Throw out the measure. If the distance measured is recorded as 300 மீட்டர் கொடுத்துட்டான். சார் முன்னாடி தான் சார் 20 கொஸ்டின். அப்புறம் 15 கொஸ்டின் தான். போட்டு ஒரு 390 இருக்கு. கவனம் ஓகே. அதுல ஒரு ப்ராப்ளம் பண்ண கொடுக்க வேணாம். அதே சேம் டைம் ப்ராப்ளம் பார்த்துருப்பீங்க. இந்த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கு. ரெக்கார்டட் டிஸ்டன்ஸ் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் கேட்டான். அப்ப என்ன வரணும்? ட்ரூல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மேல வந்து எல் டேஷ் போடணும். எரர்ல இருந்து வந்து மேல போடணும். அதுக்கு அடுத்து ஒரிஜினல் இருந்து எவ்வளவு இருக்கோ அந்த ஒரிஜினல் செயின்ல இருந்து கீழே போடணும். இன்டு எல் டேஷ். நான் மெஷர் பண்ணிருக்கீங்க தவறான இது. அப்ப செயினோட எரர் என்ன இருக்கு? 0.1 மீட்டர் 2 ஷார்ட்டா இருக்கு. அப்ப கழிச்சா என்ன வந்துச்சு? 29.9. ஒரிஜினல் செயினோட லெந்த் என்ன? கீழே போடணும் 30. இன்டு நம்ம இந்த தப்பான செயின்ல இருந்து மெஷர் பண்ண அது தப்பான லெந்த் என்ன அப்படின்னா 100 மீட்டர். அதை இங்க போடணும். இது ட்ரூ லெந்த். அப்ப உண்மையிலே 29.9 வச்சு மெஷர் பண்ணா என்ன லெந்த் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப போடும்போது இந்த 3 0 அடி போடுறோம். 1 1 10 29.10 10 இருக்குன்னா 299 மீட்டர் வரும். அப்ப இங்க இருக்கு C is the correct answer. அப்ப ஒண்ணு இல்ல. அப்ப மேல வந்து எரர் கூலி செயின்ல இருந்து போடுங்க. கீழ கரெக்டான செயின்ல இருந்து போடுங்க. அதுக்கு எரர் கூலி மெஷர்ல இருந்து இங்க போட்டு பெருக்கிக்கிறீங்க. ட்ரூல இருந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சப்போஸ் ஏரியா கேக்குறனா இந்த டேமா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். வால்யூம் கேக்குறனா இந்த டேமா கியூப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். இது ஜஸ்ட் லெந்த் தான் கேக்குறான். அப்ப ஸ்கொயரோ கியூபோ பண்ணனும் அவசியம் இல்ல. கிளியர்? ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்து என்ன பண்ணுங்க? 30 மீட்டர் ஸ்டீல் டேப் கொடுத்துட்டான் சார். அதோட டெம்பரேச்சர் T வந்து 20 டிகிரி செல்சியஸ். The tape are used when the temperature was 40 டிகிரி செல்சியஸ். 30 மீட்டர் லெந்த் மெஷர். ஓகே. அப்ப T0 D கொடுத்துட்டான். அப்ப என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லெந்த் 30 மீட்டர் கொடுத்துட்டான். இதை நோட் பண்ணிக்காச்சு. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் T0 வந்து இனிஷியலா 20 டிகிரி செல்சியஸ் கொடுத்தான். இதை நோட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா T மீன் ஓகே ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் மீன் டெம்பரேச்சர் அது கொடுத்துருக்கான். 40 டிகிரி நோட் பண்ணியாச்சு. மறுபடியும் 30ல இருந்து மெஷர் டேபிள் ஆக்சுவல் டேபிள் ப்ரொஃபஷனல் ஆக்சுவல் ஓகே ஆல்பாவோட வேல்யூ கொடுத்துட்டான். அப்ப இது பார்த்தா தெரியுது உங்களுக்கு டெம்பரேச்சர் கரெக்ஷன் தான் வந்திருக்கு. டெம்பரேச்சர் கரெக்ஷன் பண்ண ஃபார்முலா டெம்பரேச்சர் கரெக்ஷன் ஈக்குவல் டு ஆல்பா எல் இன்டு டி. அத டி வந்து மீன் டெம்பரேச்சர் இனிஷியல் டெம்பரேச்சர் கொடுத்தானா இந்த இடத்துல வந்து ஃபார்முலா எப்படி மாத்தணும்னா ஆல்பா எல் டி க்கு பதிலா டி எம்ல இருந்து டி நாட்டை கழிக்கணும். அப்ப ஆல்பாவோட வேல்யூ 15 × 10⁻6 per டிகிரி செல்சியஸ். இங்க என்னோட வேல்யூ 30 மீட்டர். இங்க டிஎம்ல இருந்து டி நாட்டை கழிக்கணும். 40ல இருந்து 20 கழிச்சா 20 வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாவே போட்டுறேன் கழிச்சு. அப்ப என்ன சார் வரும்னா இங்க 30 20 2 6 600. அப்ப இங்க வந்து நமக்கு 15. அப்ப 600 15 10 + 5. அப்ப 600 10 மீட்டர்னா 6000. அந்த 600 பாதி அந்த 6000ல பாதி 3000. அப்ப 9000 வருது. இன்டு 10⁻6 இருக்கு. -6 இருக்கா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? கரெக்ட்டா தான் போட்டுருக்கேன். கரெக்ட்டா தான் போட்டுருக்கேன். அப்ப 10⁻6 ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் 3 ஸ்தானம் 4 ஸ்தானம் 5 ஸ்தானம் 6 ஸ்தானம் 0.009 மீட்டர்னு கிடைக்குது. இது கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சர். அப்ப கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சர் வந்து நீங்க என்ன செய்யணும்? செயின்ல இருந்து 30 விட பிளஸ் தான் ஓகே கரெக்ஷன் வந்து பிளஸ் தான் கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சர். அப்ப 30 மீட்டர் இனிஷியல் இருந்து கொடுத்திருக்காங்க. இப்ப கரெக்ஷன் பிளஸ் தானே இதுக்கு எரர் நெகட்டிவ் கரெக்ஷன் பிளஸ். எப்போ கண்டிஷன்ல கவனமா இருக்கணும். உங்களுடைய டிஎம் மீன் டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரோட கூட இருக்கு அப்படின்னா கரெக்ஷன்ங்கிறது டெம்பரேச்சர் கரெக்ஷன்ங்கிறது பிளஸ் டெம்பரேச்சர் கரெக்ஷனோட எரர்ங்கிறது கரெக்ஷன்ங்கிறது பிளஸ் எரர்ங்கிறது நெகட்டிவ். அதே டிஎம் விட T0 ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அதிகமா போயிடுச்சுன்னா கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சர்ல கரெக்ஷன்ங்கிறது நெகட்டிவ் ஆயிரும். அதே எரர்ங்கிறது பிளஸ் ஆயிரும். ஏதாச்சும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஆப்போசிட் தான் மாற்றம் பண்ணிக்கலாம்.
எப்பயும் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா மீன் டெம்பரேச்சர் தான் அதிகமா இருக்க மாதிரி கொஸ்டின் கேட்பான். அப்ப கரெக்ஷன் பிளஸ் எரர் நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். அப்ப கரெக்ஷன் தான் டெம்பரேச்சர் கரெக்ஷன் தான் நமக்கு 0.009 மீட்டர்னு கிடைச்சிருக்கு. அப்ப 30 மீட்டரோட கரெக்ஷன் வந்து பிளஸ் தானே, டிஎம் தானே அதிகமா இருக்கு. மீன் டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ் தான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் 20 விட அதிகமா இருக்கு. அப்ப கரெக்ஷன் பார் டெம்பரேச்சர் என்ன வரும்? சிங்கிறது பிளஸ் தான் வரப்போகுது. அப்ப பிளஸ் பண்ணி 0.009 போடுங்க. அப்ப 30 பண்ணா 30.009 30.009 மீட்டர்னு கிடைக்கும். இது எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு 0 தான் இருக்கு, வராது. இங்க 29 வராது. இங்க 29 வராது. 30.009 கரெக்ட்டா வருது. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? இது டெம்பரேச்சர் கரெக்ஷன். Yes. ஓகே, அடுத்து மேல பார்த்தது ஜெயின் இஸ் டூ லாங் டூ ஷார்ட் அப்படின்னு தான் பாக்குறது. இப்ப பார்த்தது டெம்பரேச்சர் கரெக்ஷன். அடுத்து பாக்குறது இந்த டவுன் ஹில் எண்டா 30 மீட்டர் டேப் ஹெல்டு 30 சென்டிமீட்டர் டூ லோன்னு கொடுத்தான். டூ லோன்னு கொடுத்துட்டான். வாட் இஸ் த கரெக்ஷனல் டிஸ்டன்ஸ் கொடுத்தான். அப்ப இப்ப ஏல இருந்து பி அளக்குறோம். இந்த இந்த ஏல இருந்து பி அளக்கும் போது இப்படிதான் போட்டு செயின் அளந்துருக்கணும். அப்ப நம்ம டவுன் ஹில்க்கு இப்படி அளந்துருக்கோம். சாட்சி அளந்துருக்கோம். இந்த பி இருந்து இந்த பி பாயிண்ட் டவுன் ஹில்ல சாட்சி அளந்துருக்கோம். இது 30 மீட்டர் அளந்துருக்கோம். அப்ப பி பாயிண்ட்ல இருந்து எந்த அளவுக்கு டவுன் அளந்துருக்கு அப்படின்னா 80 சென்டிமீட்டர். இங்க மீட்டர்ல இருக்கு, சென்டிமீட்டர் எப்படி மாத்தலாம்? 0.8 மீட்டர் மாத்தலாம். ஓகே. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா உண்மையிலே இந்த இடத்துல டவுன் பால் இல்லாம இருந்துச்சுன்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ் என்ன இருக்குன்னு கேட்கலாம். வாட் இஸ் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் சர்க்கிள் கேட்கலாம். அப்ப நமக்கு இது தெரியுது, இது தெரியுது. அப்ப எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப பாருங்க, சிஎஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் முதல் 2 தான் பாருங்க. இங்க ஹச்ங்கிறது என்ன? இந்த உயரம் h 0.8 இன்டு h ஸ்கொயர்னால 0.8 ரெண்டே போட்டேன். 2 இன்டு எல்ங்கிறது என்ன? 30. அப்ப ஓரண்டா இன்டு 0.4 வரும். அப்ப இங்க என்ன இருக்கு? ரெண்டாச்சுன்னா 5 ரெண்டா 30. இங்கே 0.4 இருக்கு. அப்ப 4 14 0.16 மேல இருக்கு, கீழே 15 இருக்கு. அப்ப 15 மேல அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன இருக்குங்க? 0.1 சம்திங் தான் வேல்யூ வரப்போகுது. ஓகே, 0.1 சம்திங் தான் வேல்யூ வரப்போகுது. அது எந்த அளவுக்கு வரும்னா எந்த அளவுக்கு வருது அப்படின்னா 0.01067 வருது வேல்யூ எக்ஸ். அப்ப 0.016 வருது. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா இங்க 0.4 இங்க 0.4 கீழே 15 இருக்கு. நானாக்கா 16 ரெண்டு ஸ்தானம் புள்ளி வைக்கிறேன். ஓகே, கரெக்ட் தான். 15 வைக்கும் போது 0.01067 வருதா? இப்ப நமக்கு வந்திருக்கிறது என்ன சார் அப்படின்னா கரெக்ஷன் தான் வந்துருக்கு. அப்ப டவுன் ஹில் வருது அப்படின்னாவே உங்களுக்கு எப்படி என்ன செய்வோம்? கரெக்ஷன் நெகட்டிவ் தான், ஆல்வேஸ் நெகட்டிவ் தான். சாக் கரெக்ஷனுக்கு நெகட்டிவ் தான், இதுக்கு நெகட்டிவ் தான். மீன்ஸ் லெவலுக்கு எபோனா பிளஸ், டவுன் மீன்ஸ் லெவலுக்கு கீழே பிலோனா மைனஸ். அதையும் வச்சுக்கிறேன். அப்ப இங்க என்ன சொல்றோம்னா டவுன் ஹில் தான் வருது. அப்ப நெகட்டிவ் தான் கரெக்ஷன். ஒரிஜினல்ல இருந்து 30 மீட்டர் டேப். அப்ப 30 மீட்டர் நீங்க என்ன செய்யணும்? கரெக்ஷன் வந்து நெகட்டிவ் தான் பண்ணனா 0.01067 தான் போடணும். அப்ப கழிச்சீங்கன்னா என்ன சார் வரும் அப்படின்னா x ஈக்குவல் டு 29.9893 கிடைக்கும். அப்ப இந்த இன்னொரு விஷயத்துல கான்செப்ட்ல கொண்டு வரலாம். எப்படி சார் கான்செப்ட்ல கொண்டு வரலாம்னா எப்பயும் ஸ்ட்ரெயிட்டா அளக்கும்போது லீடிங் கம்மியா கிடைக்கும். நம்ம வளர்ச்சி ஸ்லோப்ல அழைக்கும் போது லீடிங் கூட கிடைக்கும். ஸ்லோப்ல லீடிங் 30 மீட்டர் வருதுன்னா ஸ்ட்ரெயிட்டா அளக்கும்போது கண்டிப்பா 30 கம்மியா தான் வரப்போகுது. அப்ப இங்க கம்மியா இருக்கக்கூடிய லீடிங் எல்லாமே 29 தான் கொடுக்கும். அப்ப இதுல பிரச்சனை இல்லை. பாயிண்ட் அப்ப கண்டிப்பா கண்டுபிடிச்சாங்க. அப்ப 29.9893. அப்ப டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இப்படி பாயிண்ட் கொடுத்து கேட்க மாட்டான். ஏல தான் இப்படி கேட்பான், கவலைப்படாதீங்க. அப்ப அதிகமா h ஸ்கொயர் 2 இல்ல, அது டைரக்ட் ஃபார்முலா வச்சு கேட்டிருக்கான். ஓகே, அடுத்து 31. 100 மீட்டர் டேப் கொடுத்துட்டா சஸ்பெண்டட் பிட்வீன் தி எண்ட் அண்டர் ஃபுல் வந்து 200 மீட்டர் கொடுத்துட்டு வெயிட் ஆஃப் தி டேப் வந்து w வெயிட் கொடுத்துட்டானா அப்ப பாருங்க w ஸ்கொயர் அதான் வரும். ஓகே, பாப்போம். அதுக்கு அடுத்து இந்த கரெக்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டேப் அதான் கேட்டிருக்கான். அப்ப வந்து வெயிட் கொடுத்து வந்துட்டாவே நம்ம ஃபுல் பண்ணி இழுக்கிறோம் அப்படின்றதே என்னது? அப்ப கரெக்ஷன் பார் சாக் ஈக்குவல் டு w ஸ்கொயர் l ஓவர் 24 p ஸ்கொயர் தான் பார்க்கலாம். அப்ப w வெயிட் என்ன கொடுத்திருக்கான்? 30 கொடுத்திருக்கான். அப்ப 30 ஸ்கொயர்னா 30 × 30 லெந்த் என்ன கொடுத்திருக்கான்? 100 மீட்டர் கொடுத்திருக்கான். 24 கரெக்ஷன் ஃபுல் என்னது 200 மீட்டர் கொடுத்திருக்கான். அப்ப இந்த 0 0 அடி போடுறோம். அப்ப 24 இருக்கு, 1 2 15 2 30. அப்ப வந்து 24 இருக்கு, 7 3 21 8 3 24 5 3 30. அப்ப மேல 10 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்ப வந்து 8 வந்து 4 2 8, இங்க வந்து 5 2 10. 15 × 5 இருக்கு. 15 × 5 வகுத்தல் 4 இருக்கு. அப்ப 1 புள்ளி சம்திங் வரும். அப்ப 15 புள்ளி சம்திங்னா என்ன வரும்? வெயிட் சார், w ஸ்கொயரா 30 × 30 அடுத்து 100 கரெக்ட். 24 சார் b ஸ்கொயர் சார், b ஸ்கொயர் வெளிய 200 கொடுத்துருக்கேன். இப்ப கீழ வந்து இன்னொரு 100 100
ஓகே எல்லாம் கரெக்ட் தான். இன்னொரு 100 இருக்கு. அப்ப 100 இருக்குன்னா என்ன? அப்ப வந்து 15, 5, 4, 100னே வச்சுக்குவோம். அப்ப 100ன்னா 5ஆல அடிப்போம். 1 5 5, 20 5 100. அப்ப 4 5 20, இங்க அடிச்சா 3 5 15. அப்ப மேல 3 4 16. இத அடிச்சீங்கன்னா கரெக்ஷன் எவ்வளவு சார் வரும் அப்படின்னா 0.094 வரும் மீட்டர். கரெக்ஷன் பார் சாக் ஆல்வேஸ் நெகட்டிவ். இப்பதான் சொன்னேன் மேல. அப்ப 100 மீட்டர் இருக்கு. அப்ப 100 ஆல்வேஸ் நெகட்டிவ். 0.094 கழிக்கணும். அப்ப கழிச்சா எவ்வளவு சார் ஆன்சர் வரும் அப்படின்னா 99.906 மீட்டர்னு வரும். இது எங்க இருக்குன்னு பாருங்க. 906 மீட்டர். அவன் ஒரு ஸ்தானம் தான் கொடுத்துருக்கான். டி சார் கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா இருக்கேன்? ஓகே. இப்போ உங்களுக்கே தெரியல சார். 2 பக்கம் டேப் குளிக்கணும். இது வந்து தொய்வு ஏற்படுது. அப்ப கண்டிப்பா தொய்வு ஏற்படக்கூடிய லென்த் தான் அதிகமா இருக்கும். அப்ப இத கரெக்ஷனா நீக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா புடிச்சா என்ன இருக்கும்? இந்த லென்த்தை விட இது என்ன ஆக போகுது? கண்டிப்பா கம்மியா தான் ஆக போகுது. தொய்வு ஏற்படும்போது தான் டேப் வந்து நிறைய லென்த் காட்டும். ஸ்ட்ரெயிட்டா பிடிக்கும்போது டைட்டா இங்க 2 ஸ்ட்ரெயிட்டா பிடிக்கும்போது லென்த் கம்மியா தான் இருக்கும். அப்ப இதை விட இது கம்மியா தான் இருக்க போகுது. அப்ப 100 விட கம்மியா தான் இருக்க போகுது. இதை நீங்க போட்டு கண்டுபிடிக்கிறது அவசியமும் இல்லையே. 100 விட கம்மியா தான் இருக்க போகுது. இது 100க்கு மேல தான் இருக்கு. இது 100க்கு மேல தான் இருக்கு. இது 100க்கு மேல தான் இருக்கு. இது வந்து 100க்கு கீழ இருக்கு. அப்ப டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. எஸ் அடுத்து சார். அடுத்து கன்வெர்ட் தி ஃபாலோயிங் ரெடியூஸ்டு பேரிங் டு ஹோல் சர்க்கிள் பேரிங் குடுத்துட்டான். அப்ப சவுத் ஈஸ்ட்னு குடுத்துட்டான். அப்ப சவுத் ஈஸ்ட் எங்க வரும் உங்களுக்கு? சைன் குவாட்ரன்ட்ல வருமா? அப்ப எவ்வளவு குடுத்துட்டான்? சவுத்ல இருந்து ஈஸ்ட் வந்து 28 டிகிரி 14 மினிட்ஸ் குடுத்துட்டான். ஹோல் சர்க்கிள் பேரிங் என்ன? நார்த்ல இருந்து எடுக்கணும், கிளாக் வைஸ் எடுக்கணும். நமக்கு இந்த ரீடிங் தான் வேணும். அப்ப 180 டிகிரில இருந்து 28 டிகிரி 14 மினிட்ஸ் கழிச்சா போதும். அப்ப 180 எப்படி எழுதலாம்? 129 டிகிரி 60 மினிட்ஸ் எழுதலாம். அப்ப 28 டிகிரி 14 மினிட்ஸ். அப்ப 10ல 4 போச்சுன்னா 6, 5ல 1 போச்சுன்னா 4, 9ல 2 போச்சுன்னா 1, 7ல 2 போச்சுன்னா 5, 1. 151 டிகிரி 46 மினிட்ஸ். அப்ப எங்க இருக்கு? ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியர்? புரியுதானே? இதெல்லாம் அக்குபடியா இருக்கும் உங்களுக்கு. இதான் நான் சொல்றேன். அடுத்து போர் பேரிங் கொடுத்துட்டான். சவுத் ஈஸ்ட்னு கொடுத்துட்டான். அப்ப போர் பேரிங் என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா சவுத் ஈஸ்ட்ல கொடுத்துட்டான். ஓகே? ஓகே. எவ்வளவு சார் கொடுத்துருக்கான் அப்படின்னா சவுத் ஈஸ்ட்ல 49 டிகிரி 52 மினிட்ஸ்னு கொடுத்துட்டான். 49 டிகிரி 52 மினிட்ஸ்னு கொடுத்துட்டான். இது நார்த். ஓகே. அப்ப இது ஏன்னு வச்சுக்கோம். அப்ப இதுக்கு போர் பேரிங் என்ன வரும்னு கேட்டிருக்கு. அப்ப இதுக்கு போர் பேரிங் என்ன சார் வரும் அப்படின்னா அப்ப இது WCP எப்படி வரும்னு நீங்க பாருங்க. இது WCP என்ன வரும்? கண்டிப்பா 90 பிளஸ் 90ஓட கூட தான் வரப்போகுது. 90ஓட கூட வரப்போகுது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? பேக் பேரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது உங்களுக்கு 90 கீழ இருந்துச்சுன்னா 180ஓட போர் பேரிங்க கூட்டணும். அதே சேம் டைம் 90க்கு மேல இருக்கு அப்படின்னா 180ல இருந்து போர் பேரிங்க கழிச்சா பேக் பேரிங் கிடைச்சிடும். இதான் ரூல். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்? ஓகே. அப்ப இது என்ன இருக்கு? நமக்கு வரக்கூடிய WCP ஓட வேல்யூ நீங்களே பாருங்க. RB வச்சு முடிவு பண்ண முடியாது. அதாவது இந்த குவாட்ரன் வச்சு முடிவு பண்ணலாம். அது வேற விஷயம். அப்ப குவாட்ரன் வச்சு பண்ணும்போது 90 டிகிரிக்கு மேல தான் இருக்கு. 90 to 180 தான் ரீடிங் இருக்கு. அப்ப கண்டிப்பா சாரி 90 சொல்லிட்டு இருக்கேன். சாரி மார்க் சொல்லிட்டு இருக்கேன். 180க்கு கீழ இருக்கா 180க்கு உள்ளுக்குள்ள இருக்கா? அதான் விஷயம். சாரி 90ல 180. அப்ப 180 உள்ளுக்குள்ள இருக்கா 180க்கு மேல இருக்கா? சவுத் ஈஸ்ட்ல சைன் குவாட்ரன். அப்ப 180 டிகிரிக்கு உள்ளுக்குள்ள தான் இருக்கும். அப்ப 180 டிகிரி உள்ளுக்குள்ள இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? கரெக்டா நான் சொல்லிட்டு இருக்கேன். வெயிட். அதாவது சவுத் ஈஸ்ட் படம் வரைஞ்சாச்சு. அப்ப இதுக்கு என்ன கேட்டிருக்கான்? பேக் பேரிங் கேட்டிருக்கான். அப்ப படத்திலே சொல்லிடலாமே. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. பேக் பேரிங் இதான் உங்களுக்கு பேக் பேரிங். இது போர் பேரிங்னா அதுக்கு இதான் பேக் பேரிங். அப்ப இது என்ன வருதோ அதுதான் இங்கே ஆன்சர் வரப்போகுது. அப்ப ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல். அப்ப 49 டிகிரி 52 மினிட்ஸ் தான். அப்ப இங்க சவுத்னா இங்க நார்த். இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஈஸ்ட்னா வெஸ்ட். அவ்வளவுதான் முடிச்சு. சார் கிளியரா? என்ன சொல்ல முடியாது உங்களுக்கு? ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல். அப்ப என்ன வரும்? இங்க வந்து உங்களுக்கு சவுத்னா ஈஸ்ட் அது அப்படி இதாதான் வரும். இதுக்கு வந்து பேக் பேரிங் கேட்டா என்ன வரும்? சவுத் பதிலா நார்த் இங்க போடணும், ஈஸ்ட் பதிலா வெஸ்ட் போடணும். முடிஞ்சிச்சு அங்கே. இது நீங்க படம் வரையணும்ன்ற அவசியம் இல்லையே. உங்களுக்கு இந்த சவுத் ஈஸ்ட் இப்படி கொடுத்துட்டு கேட்கறான் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் தான் ஆங்கிள் வரப்போகுது. சவுத் ஈஸ்ட் கொடுத்து கேட்கறான். அப்ப இது போல நார்த் போடணும், இது போல வெஸ்ட் போடணும். அவன் மெத்தட வச்சு தான் கேட்கறான். நீங்க கால்குலேஷன் போடணும்னு நினைச்சு அவன் கேட்கறான். சார் கிளியர் புரியுதா சொல்றேன்? அப்ப என்ன வரும்? நார்த் வெஸ்ட் 49 டிகிரி 52 மினிட்ஸ். டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இல்ல நான் போட்டு தான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா நீ போட்டு கண்டுபிடிச்சிரு. ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா மேக்ஸிமம் எது பார்த்தோம் இப்ப WCP பார்த்தோம். அதுல இருந்து என்ன பார்த்தோம்? போர் பேரிங் பேக் பேரிங் பார்த்திருக்கோம்.
இன்னும் இன்க்ளூடட் ஆங்கிள் பார்க்கலாம், டிக்ளினேஷன் பார்க்கலாம். அதை பார்த்துட்டா காம்போசிட் அவ்வளவுதான். அடுத்து இன்க்ளூடட் ஆங்கிள். The whole circle bearing of AB and BC கொடுத்துட்டான். AB 20 டிகிரி 15 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். A ல இருந்து B போகுது. அப்ப A ல இருந்து B இவன் இவன் எவ்வளவு சார் அப்படின்னா 20 டிகிரி 15 மினிட்ஸ். அப்ப A ல இருந்து B ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அடுத்து A ல இருந்து C 327 டிகிரி. அப்ப ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்ப எங்க பிரியணும்? இங்க பிரியணும். ஓகே? இவன் C பாயிண்ட். அப்ப எவ்வளவு சார் வந்திருக்கான் அப்படின்னா WC வந்து 337 டிகிரி 45 மினிட்ஸ் கொடுத்தான். என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த இன்க்ளூட் ஆங்கிள் PAC? A க்கு தான் கேட்டிருக்கான். அப்ப A ல தான் பாயிண்ட் இருக்கு. அப்ப இதுதான் இன்க்ளூட் ஆங்கிள் ஆல்பா கேட்டிருக்கான். ஒண்ணுமே பண்ண வேணாம். டோட்டலா சுத்தி வந்தா வர 360 டிகிரி. அது 360 டிகிரில 337 டிகிரி 45 மினிட்ஸ் கழிச்சா இந்த வேல்யூ கிடைக்கும். அப்ப ஆல்ரெடி எனக்கு இன்க்ளூட் வேல்யூ கிடைக்குது. அப்ப இந்த வேல்யூ கண்டுபிடிச்சா இது x, இந்த y யோட வேல்யூ வந்து இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிச்சா x ஓட y கூட்டினா டோட்டல் இன்க்ளூட் ஆங்கிள் ஆல்பா கிடைச்சு. அப்ப ஆல்பா ஈக்குவல் டு x + y. அது xங்கிறது 20 டிகிரி 15 மினிட்ஸ்ங்கிறது தெரியும். பிளஸ் y தான் கண்டுபிடிக்கணும். y க்கு 360 டிகிரி இது 337 டிகிரி 45 மினிட்ஸ் கழிக்கணும். அப்ப கழிச்சோம்னா நமக்கு என்ன சார் வரும் அப்படின்னா 22 டிகிரி 15 மினிட்ஸ் வருமா? அப்ப 22 டிகிரி 15 மினிட்ஸ். ஆல்ரெடி என்ன இருக்கு? 20 டிகிரி 15 மினிட்ஸ். 15 15 30 மினிட்ஸ் ஆயிரும். 22 டிகிரி 20 42 டிகிரி ஆயிரும். அப்ப ஆல்பா ஈக்குவல் டு 42 டிகிரி 30 மினிட்ஸ். எங்க இருக்கு? B is the correct answer. கிளியர் புரியுதா இருக்கா? ஓகே. Yes, sir. which among the following fact வேணும் கேட்டிருக்கான். அப்ப நார்த் ஈஸ்ட் கொடுத்துருக்கான். இதுல கவலையே இல்ல. நார்த் ஈஸ்ட்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 30 டிகிரி கொடுத்தா அப்ப இப்படிதான் வரப்போகுது. அப்ப என்ன வரும் நமக்கு? இப்படி வர வேண்டியதான். அப்ப இங்கிருந்து இங்க உள்ள 180 ஓட ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலா இந்த 30 டிகிரி என்ன செய்யணும்? கூட்டணும். 130 ஓட 20 கூட்டினா என்ன வரும் நமக்கு? 210 டிகிரின்னு வரும். சரி 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 ஒரு நிமிஷம். நார்த் ஈஸ்ட் 30 டிகிரி கொடுத்தா கரெக்ட் 4 டிகிரி தான். டிகிரி கரெக்டா தான் போட்டிருக்கேன். பேக் பேரிங் தான் வரும். அப்புறம் 30 டிகிரி இது 180 210 டிகிரி தான் பேக் பேரிங். கரெக்டா தான் போட்டிருக்கேன். பேக் பேரிங் 210 டிகிரி. ஓ அவன் வந்து டைரக்ஷன் வச்சு கேட்டிருக்கான். ஓகே சார், பேக் பேரிங் WCP ல 210 டிகிரி சார். ரெடியூசர் பேரிங் எந்த டைரக்ஷன்ல வரும்? 210 டிகிரி. எந்த குவாட்ரண்ட்? ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா ஃபோர்த்தா? 180 ஆரம்பிச்சு 270 வரைக்கும் எந்த குவாட்ரண்ட்? எந்த குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட். அப்ப தேர்ட் குவாட்ரண்ட் 210 டிகிரிங்கிறது எப்படி இருக்கும்? இங்கே சுத்தி 210 டிகிரி. அப்ப இங்கே எவ்வளவு சார் இருக்கும்? 210 இதை கழிச்சா 180 கழிச்சா எவ்வளவு வரும்? 30 இருக்குமா? 30 டிகிரி எதுல இருக்கும்? சவுத்துக்கும் வெஸ்டுக்கும் இடையில இருக்கு. அப்ப சவுத்து 30 டிகிரி வெஸ்ட்னு போட்டா கரெக்ட். அப்ப சவுத்து 30 டிகிரி வெஸ்ட்னு போட்டா கரெக்ட். அல்லது WCB ல 210 டிகிரி போட்டா கரெக்ட். இப்ப 210ங்கிறது ஆன்சர் இல்ல. அப்ப நான் ரெடியூசர் பேரிங் மாத்தும்போது சவுத்து 30 டிகிரி வெஸ்ட்னு வரும். அப்ப சவுத்து 30 டிகிரி வெஸ்ட்ங்கிறது ஆன்சர்ல இருக்கு. அப்ப ரெடியூசர் பேரிங்ல ஆன்சர் கரெக்டா வருது. WCB ல ஆன்சர் கரெக்ட் தான். ஆனா ஆப்ஷன் இல்ல. அப்ப ரெடியூசர் பேரிங் சவுத் வெஸ்ட் தான் வரும். இங்க நார்த் ஈஸ்ட் இருக்கு. ஈஸ்ட் நார்த் இப்படி ஒரு டேமே இல்ல. இப்படி ஒரு டேமும் இல்ல. அப்ப டி இஸ் கரெக்ட் ஆன்சர். சார் கிளியரா என்ன சொல்ல போகுது உங்களுக்கு? பேக் பேரிங் வந்து கேட்டிருக்கான். ஓகேவா? நார்த் ஈஸ்ட் கொடுத்துட்டு. அப்ப நமக்கு என்ன வரும்? அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல கொடுத்துருக்கான் 4 பேரிங். பேக் பேரிங்க்கு 180 என்ன செய்யணும்? பிளஸ் பண்ணணும் 30 டிகிரிய. அவர் பிளஸ் பண்ணோம்னா 210 டிகிரி வருது. ஆனா ஆப்ஷன்ல WCB ல ஆன்சரே இல்ல. எதுல கொடுத்துருக்கான்? ரெடியூசர் பேரிங்ல கொடுத்துருக்கான். அப்ப நான் WCB ய ரெடியூசர் பேரிங் மாத்துறேன். அப்ப 210 டிகிரி எங்க இருக்கு? 180க்கு மேல இருக்கு, 270 உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். அப்ப தேர்ட் குவாட்ரண்ட்ல மார்க் பண்ணும்போது 30 டிகிரி வருது. ஆனா பொசிஷன் எப்படி இருக்கு? சவுத் வெஸ்ட்னு இருக்கு. அப்ப சவுத் வெஸ்ட் 30 டிகிரி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் சவுத் ஆல்வேஸ் எழுதுவோம். ரெண்டாவது ஆங்கிள் எழுது 30 டிகிரி வச்சு லாஸ்ட் வந்து வெஸ்ட் ரீஜன் எழுதலாம். அப்ப வெஸ்ட் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியாச்சு. அப்ப டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன். Yes, sir. இந்த மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் எ லைன் கொடுத்தான். இது மேக்னெட்டிக் பியரிங். ஓகே. இந்த மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் ஆஃப் தி பிளேஸ் வந்து மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் கொடுத்துட்டாங்க. சரி, இந்த ட்ரூ பியரிங் கேட்டிருக்கு. அவ்வளவுதான் முடிச்சு. அப்ப இங்க நார்த் ஈஸ்ட்னா கொடுக்கல. வந்துட்டு WCB தான் கொடுத்துருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ரூல் நீங்க வச்சுக்கணும். கொடுத்துருக்கக்கூடிய ரீடிங்க மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் WCB க்கு மாத்திக்கணும். அவன் கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்ல. ரெடியூசர் பேரிங்ல கொடுத்துருந்தானா WCB க்கு மாத்தணும். ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல் என்னன்னா டுவர்ட்ஸ் ஈஸ்ட்னா மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் மேக்னெட்டிக் பியரிங்கோட ட்ரூ பியரிங் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் பிளஸ் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் போட்டுக்கலாம்.
பிளஸ் உள்ள கொண்டு வரணும். எப்ப டுவர்ட்ஸ் ஈஸ்ட்னா அதே டுவர்ட்ஸ் வெஸ்ட்னா மைனஸ் போட்டுக்கிறோம் மேக்னெட்டிக் இருந்து. இதுதான் ரூல்ஸ். மூணாவது ஸ்டெப் மறுபடியும் வந்திருக்க ஆன்சரை ஆப்ஷனல் ரெடியூசிபிலிட்டி இருந்துச்சுன்னா டபிள்யூசிபிலிட்டி இருந்து ரெடியூசிபிலிட்டி மாத்திக்கணும். இதுதான் ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் கொடுத்துருக்கிறதே டபிள்யூசிபிலிட்டி தான் கொடுத்துருக்கான். அப்போ ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. 62 டிகிரி 20 மினிட்ஸை டபிள்யூசிபிலிட்டி தான் கொடுத்துருக்கான். மேக்னெட்டிக் அப்படியே எடுத்துக்காரு. அதுக்கு அடுத்தது டிக்ளினேஷன் ஆஃப் த பிளேஸ் வந்து 2 டிகிரி 50 மினிட்ஸ் ஈஸ்ட் கொடுத்துருக்கான். அப்ப என்ன செய்யணும்? இதோட பிளஸ் பண்ணணுங்கிற பார்க்கலாம் யூஸ் பண்ணா 2 டிகிரி 50 மினிட்ஸ். அப்ப 2 டிகிரி ஸ்ட்ரெயிட்டாவே வந்துருச்சு. அப்ப 50னா என்ன வரும்? 50 மினிட்ஸ் 20 மினிட்ஸா என்ன வரும்? 70 மினிட்ஸ். அப்ப உங்களுக்கு 60 மினிட்ஸ்க்கு மேல 10 மினிட்ஸ் இருக்கு. அப்ப 60 மினிட்ஸ்னா இங்க ஒரு டிகிரி வந்துரும். இங்க ஒரு டிகிரி சேர்க்கலாம். அப்ப இங்க ரிமைனிங் 10 மினிட்ஸ் ஒத்தே இருக்கு. அப்ப இங்க 62 டிகிரி இங்க 62 டிகிரி. 62 பிளஸ் 2 64 ஆல்ரெடி ஒரு டிகிரி இருக்கு 60 மினிட்ஸ்ல. அப்ப என்ன வரும்? 65 டிகிரி 10 மினிட்ஸ்ங்கிறது தான் ட்ரூ தியரி. அப்ப எங்க இருக்கு பாருங்க. 65 டிகிரி 10 மினிட்ஸ். அப்ப 65 டிகிரி 10 மினிட்ஸ் டி இருக்கு. டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்ப மேக்னெட்டிக் ஈக்குவேஷன் அப்ளிகேஷன் ரூல் என்னன்னா கொடுத்துருக்கக்கூடிய தியரியை ஃபர்ஸ்ட் டபிள்யூசிபில மாத்தணும். டபிள்யூசிபி இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்ல அப்ளை பண்ணணும். கொடுத்துருக்கிறது டுவர்ட்ஸ் ஈஸ்டா வெஸ்டான்னு பார்க்கணும். மூணாவது வரக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் ஒரு ரெடியூசிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்க டபிள்யூசிபி எடுத்துக்கிறதுனால மறுபடியும் ரெடியூசிபிலிட்டி மாத்தலாம். சார் கிளியர் புரியுதா? ரொம்ப ஈஸி தான். அப்ப இவ்வளவுதான் உங்களுக்கு இதுலயே இருக்கு. காம்பஸ்லயே இருக்கு. கேட்டா போர் பியரிங் பேக் பியரிங். அதுக்கடுத்து இன்க்ளூட் ஆங்கிள் மெத்தட். அதுக்கடுத்து டிக்ளினேஷன் வச்சு கேட்கலாம். அதுக்கடுத்து கேட்டா டபிள்யூசிபி இருந்து ஆர்பி மாத்துறது ஆர்பி டபிள்யூசிபி வந்திருக்காது. நாலுமே கொடுத்துச்சு. இவ்வளவுதான். ஒரு இடத்துல லோக்கல் அட்ராக்ஷன் நடந்திருக்கான்னு பார்ப்போம். அவன் லோக்கல் அட்ராக்ஷன் நடந்திருக்கா நடக்கலையான்னு பாக்குறோம்னா பேக் பியரிங்ல இருந்து போர் பியரிங்கோ ஓகே ஆர் போர் பியரிங்ல இருந்து பேக் பியரிங்கோ நீங்க கழிச்சீங்கன்னா ஈக்குவல் 180 டிகிரின்னு வரும். அப்போ 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா லோக்கல் அட்ராக்ஷன் நடக்காத இடத்துல. அப்படி இல்லாட்டி லோக்கல் அட்ராக்ஷன் நடந்திருக்கு மேக்னெட்டிக் மெரிடியன் வந்து மாறிடும்னு அர்த்தம். இதை லைட்டா பாத்துக்கங்க. அடுத்து மாடல் லிஸ்ட்ல கொடுத்தா நான் பார்க்க சொல்றேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A magnetic declination at a place 7 டிகிரி 20 மினிட்ஸ் வெஸ்ட் கொடுத்துருக்கான். பார்லரா மைனஸ் தான் வரணும். அந்த பியரிங் given by காம்பஸ் சவுத் ஈஸ்ட். ஓகே அப்ப என்ன கொடுத்துருக்கான்? பியரிங் given மேக்னெட்டிக் பியரிங் வந்து சவுத் 45 டிகிரி 40 மினிட்ஸ் ஈஸ்ட்னு கொடுத்துருக்கான். நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஃபர்ஸ்ட் ரூல் வந்து டபிள்யூசிபிக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்ப இதை நான் டபிள்யூசிபிக்கு கன்வெர்ட் பண்றேன். டபிள்யூசிபி கன்வெர்ட் பண்ணா சவுத் ஈஸ்ட்ல இருக்கு. அப்ப 179 டிகிரி 60 மினிட்ஸ் கீழே 45 டிகிரி 40 மினிட்ஸ். அப்ப 0 6 2 டிகிரி 9 அஞ்சு போச்சுன்னா 4 7 4 போச்சுன்னா 3 134 டிகிரி 20 மினிட்ஸ் இருக்கிற டபிள்யூசிபி கிடைச்சிருச்சு. அப்ப செகண்ட் குவார்டர்ல இருந்து 180 இருந்து வந்திருக்கு ஒரு ரெடியூஸ் பண்ணி கழிக்கிறேன். அப்படி கழிச்சா 134 டிகிரி 20 மினிட்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த என்ன பார்முலா அப்ளை பண்ணணும். அப்ப ட்ரூ பியரிங் சீக்வல் என்ன பார்முலா? டுவர்ட்ஸ் வெஸ்ட் இருக்கா? அப்ப என்னோட மேக்னெட்டிக் பியரிங்ல இது மைனஸ் மேக்னெட்டிக் ப்ளஸ் கழிக்கலாம். அப்ப 134 டிகிரி 20 மினிட்ஸ் இருந்து 7 டிகிரி 20 மினிட்ஸ் கழிக்கலாம். 20க்கு 20க்கு அடி போட்டா 7. 130 டிகிரில 7 134 டிகிரில 7 போச்சுன்னா 127 டிகிரி ஒரே இருக்கு 0 மினிட்ஸ் இருக்கும். இது ட்ரூ பியரிங். இப்போ மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்திருக்க டபிள்யூசிபிய ஆர்பிக்கு மாத்தணும். ரெடியூசிபிள் பியரிங் மாத்தணும். ஏன்னா ஆப்ஷனை பார்த்து ஆப்ஷன் வந்து எல்லாத்தையும் டைரக்ட் மெத்தட் பண்ணிருக்கான். அப்ப ரெடியூசிபிள் பியரிங்ல தான் இருக்கு. அப்ப 127 டிகிரி எந்த பாடம் வரும்? செகண்ட் பாடம்ல வரும். அப்ப 180 டிகிரில இருந்து 127 டிகிரி கிடைச்சா வந்துடும். அப்ப 10ல 7 வந்துடும். இங்க 10 3 இருக்கு. 7 2 போச்சுன்னா 5 வந்துடும். இங்க 0 வந்துடும். அப்ப 53 டிகிரி எந்த பாடம்ல இருக்கு? செகண்ட் பாடம் 127 டிகிரி. அப்ப சவுத் ஈஸ்ட். அப்ப 53 டிகிரி சவுத் 53 டிகிரி ஈஸ்ட்ல இருக்கு. அப்ப சவுத் 53 டிகிரி ஈஸ்ட்ல இருக்கு. டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியர் புரியுதா இருக்கா? எஸ் சார். அடுத்து 38 பாருங்க. என்ன கொடுத்தா அந்த பாலிங் பியரிங் வேர் அப்சர்வ் வித் தி காம்பஸ் இன்டீரியர் ஆங்கிள் அட் சி இஸ் அப்படி கேட்டிருக்கான். சி க்கு கேட்டிருக்கான். அப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் தூக்கணும். பி டு சி சி டு டி தான் பார்க்கணும். எல்லாத்தையும் போட்டு வரைஞ்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி நீங்க வரையணும்னு ஆசைப்பட்டா எல்லாத்தையும் வரைஞ்சிக்கலாம். அப்ப பி டு சி அட் சி டு டி அதையும் பார்த்தாங்க. அப்ப எல்லாத்தையும் நான் வரையணும் சார் அப்படின்னா கூட ஈஸியா வரையலாம். நான் இது 9 வந்து டிராவல் பண்ணுவா காலேஜ்ல வந்துட்டு ஏ டு பி 60 டிகிரி 30 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் பாடம். அப்ப ஏல இருந்து பி ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல போகும். ஏல இருந்து பி 60 டிகிரி 30 மினிட்ஸ். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். பிக்கு போச்சு. அதுக்கு அடுத்து பில இருந்து சிக்கு 4 டிகிரி தான் கொடுத்துருக்கான். பில இருந்து சி 122 டிகிரி. அப்ப செகண்ட் குவாட்ரன்ட் 122 டிகிரினா செகண்ட் குவாட்ரன்ட். அப்ப சிக்கு போகுது. இதுல இருந்து இதுவரை 122 டிகிரி. சிக்கு போகுது. ஓகே. அடுத்து சில இருந்து டிக்கு
46 டிகிரி 0 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்ப டி 46 டிகிரி 0 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். நம்ம கேட்டிருக்கிறது ஜஸ்ட் சிக்கு தான் கேட்டிருக்காங்க இன்க்ளூட் ஆகும். அப்ப சிக்கு இன்க்ளூட் ஆகலன்னா என்ன வரும் உங்களுக்கு? அவசர போட்டு மேல போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நான் டயகிராம் இப்படிதான் உள்நோக்கி தான் டயகிராம் வந்துட்டு இருக்கு. உள்நோக்கி அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப இன்க்ளூட் ஆங்கிள் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த ஆல்பா தான் கண்டுபிடிக்கணும். மற்றது வரைய வேண்டியதில்லை. ஏன்னா சி தானே கேட்டிருக்கான். சில இன்க்ளூட் ஆகும். அப்ப டோட்டலா 90 டிகிரி. 90ல 46 டிகிரி மேல போச்சு. மீதி என்ன இருக்கு உள்ளுக்குள்ள? 36 டிகிரி இருக்கும். அப்ப நல்லா பண்ணுங்க. இன்க்ளூட் ஆங்கிள்ல இந்த போர்ஷன்ல இப்படி போதா? எனக்கு இதுதானே வேணும். அதுல யார கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இவரை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப 90 டிகிரில 46 போச்சு அப்படின்னா என்ன வரும்? 10ல 6 போச்சுன்னா 4, மீதி 8 இருக்கு. 8ல 44 டிகிரி வியூ ஆயிடுச்சு. அப்ப 44 டிகிரி வியூ ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த குவாட்ரண்ட் ஃபுல்லா எவ்வளவு இருக்கும்? 90 டிகிரி. அப்ப இங்க 44 டிகிரி வியூ ஆகிவிட்டது. இங்க என்ன இருக்குன்னா 90 டிகிரி இருக்கு. அப்ப மீதி என்ன தெரியும்? இந்த போர்ஷன் தெரியும். வச்சுக்கிறேன். இப்ப அடுத்து வர. அடுத்து என்னன்னா நீங்க நல்லா கவனிங்க. எனக்கு இந்த போர்ஷன் எவ்வளவு வருதோ அதுதான் இந்த போர்ஷன் வரும். அப்ப 90ல மீதி போர்ஷன் இது தெரிஞ்சு போயிடும். அப்ப இங்கே 122 டிகிரி போச்சு. டோட்டலா 180ல 22 போச்சுன்னா மீதி என்ன இருக்கு? 68 60 70 80 இல்ல 58 வருமா? அப்ப இங்க 58 டிகிரி. அப்ப இங்க 58னா இங்க 58 மேல போயிடும். எனக்கு இந்த போர்ஷன் தான் வேணும். யாரு? இந்த போர்ஷன் தான் வேணும். அப்ப 58 போச்சு அப்படின்னா 90ல மீதி எவ்வளவு இருக்கும்? 2 60 70 80 32 வருமா? அப்ப இது 32 டிகிரி. அப்ப இது தெரிஞ்சது இந்த போர்ஷன் 44 டிகிரி பிளஸ் இந்த போர்ஷன் 90 டிகிரி பிளஸ் இந்த போர்ஷன் 32 டிகிரி பிளஸ் அப்ப இந்த கோணம் என்ன இருக்கும்? 90 டிகிரி. அப்ப 90 90 இங்கே 180 டிகிரி வந்துருச்சு. இந்த 44 இங்க 30 32 40 30 70 74 76 அப்ப 76 டிகிரி. அப்ப ரெண்டையும் 180 70 கூட்டினா 250. அப்ப 6 256 டிகிரி வந்துருச்சு. எங்க இருக்கு பாருங்க. 286 டிகிரி இஸ் தி ஆன்சர். கிளியர்? சார் புரியுதா இருக்கா? ஓகே தானே? அடுத்து சர்வே ரொம்ப ஈஸி. அதனாலதான் வேணாம்னு சொன்னேன். சரி ஓகே என்னோட கடமை செஞ்சிருக்கிறதுக்காக நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைட் ஹவுஸ்னு கொடுத்துட்டான். லைட் ஹவுஸ்னாவே கம்பைன்டு கரெக்ஷன் தான் ஃபார்முலா தான். ஓகே என்ன வரும் உங்களுக்கு? கம்பைன்டு கரெக்ஷன் CC = 0.0673 D ஸ்கொயர் அப்படின்னு வரும். லைட் ஹவுஸ்னு கொடுத்தா அதான். ஓகே ஓகே. இதே D கேட்கும்போது என்ன வரும்? D வரும்போது CC இருக்கும். கீழே வந்து என்ன வரும்? 0.0673 வந்துடும். ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க. அது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன வரும் உங்களுக்கு? இது எடுக்கும்போது 3.82 ரூட் CC அப்படின்னு இருக்கும். D கேட்டால் ஓகே என்ன கேட்டேன்னு பார்ப்போம். எப்போது ஹரிசான் கண்ணோட விசிபிள் தூரம் ஓகே சி லெவல்ல பாக்குற மாதிரி தூரத்துல இருக்கிற பொருள்ல if the distance between the station and light house வந்து 40 km distance கொடுத்தா the height of the light house approximately அப்படின்னு கேட்டிருக்கான். ஹைட் தான் கேட்டிருக்கான் சார். அப்ப ஹைட் தான் சார் கேட்டிருக்கான். அப்ப என்ன செய்ய வேண்டியது? சிசி தான் கேட்டிருக்கான். அப்ப h = 0.0673 d ஸ்கொயர். d வந்து கிலோமீட்டர்ல போடலாம். அப்ப 40 கிலோமீட்டர் இருக்கு. 0.0673 40 × 40. அப்ப என்ன வந்து உங்களுக்கு ஆன்சர் பிரிக்கீங்கன்னா 107.68 மீட்டர்னு கிடைக்கும். அப்ப 108 மீட்டர்னு ரவுண்ட் அப் வந்துரும். அப்ப எங்க இருக்கு? A is the correct answer. இதே D கேட்டனா இந்த ஃபார்முலா மார்க் பண்ணி வச்சுக்கங்க. 3.82 ரூட் ஆஃப் 6 ன்றத மார்க் பண்ணி வச்சுக்கங்க. சார் கிளியர் புரியுதா? ஓகே அடுத்து 40 பாருங்க. ஆறாவது பெஞ்ச் மார்க் கொடுத்துட்டான். பேக் சைடு கொடுத்துட்டான். அப்ப இது ரெண்டையும் கூட்டா நமக்கு ஹைட் கிடைச்சிரும். எவ்வளவு வரும் அப்படின்னா 101.215. இதான் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமென்ட். டைரக்டா போட்டுட்டா டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. 4 சைடு கொடுத்துட்டான். அப்ப ஆர்ல வந்து ஃபார்வர்ட் செக்ஷன் இதான் கேட்டிருக்கான். வந்துட்டு ஹைட்டோட என்ன செய்யணும்? ஃபார்வர்ட் செக்ஷனை கழிக்கணும். ஃபார்வர்ட் செக்ஷனோட எண்ணிக்கை என்ன? 1.870. அப்ப 101.215 1.870. அப்ப 5 11 7 போச்சுன்னா 4 1 இருக்கும். 11 7 போச்சுன்னா 3 அப்ப இங்க 0 இருக்கும். இங்க ஒரு கடன் கொடுத்தா 10 அப்ப இங்க ஒண்ணு கொடுத்தா 10 10ல 1 போச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு? 9 இருக்கும். அப்ப இங்க 9 இருக்கும். 99.345. அப்ப ஆப்ஷன் A இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கண்ண மூடிட்டு அடிக்கணும். ஒரு இன்வெர்டர் ரீடிங் அப்படின்னு கொடுத்தானா ரீடிங் வர ரீடிங்க மைனஸ் எடுத்துக்கலாம். இப்ப இந்த கொடுத்த ரீடிங்க மைனஸ் எடுத்துக்கலாம். இன்வெர்டர் இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். அப்ப மைனஸ் மைனஸ்க்கு பிளஸ் ஆகும். இன்வெர்டர் இந்த வார்த்தை கொடுக்கலாம். கிளியர் புரியுதா நான் சொல்றேன்? ஓகே அடுத்து பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து ரெசிப்ரோக்கல் லெவலிங் டேபிள்ஸ் பார்த்தா முடியும். ரெசிப்ரோக்கல் லெவலிங் அப்ப என்ன செய்யணும்? உங்களுக்கு
இதே இதை கழிங்க, இதே இதை கழிங்க. ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் டிவைட் பண்ணி இன்டு விடுங்க. அது 3.568 2.1/6 கழிங்க. பிளஸ் இதுவே இது 3.262 1.968 கழிச்சிட்டு வகுத்தல் 2 போடுங்க. அப்ப என்ன வந்துரும் உங்களுக்கு a minus b a1 minus b1 divided by 2 அவ்வளவுதான். டோட்டலா ரெண்டே சம்மேஷன் பண்ணி. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் அவுட் நானே எழுதிறேன். எவ்வளவு வரும் அப்படின்னா இதுல இருந்து இதை கழிச்சா இந்த போர்ஷனுக்கு 1.412 கிடைக்கும். பிளஸ் இதுல இருந்து இதை கழிச்சா 1.294 கிடைக்கும். இது ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணணும். கழிச்சா 1.353 மீட்டர் கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் சி பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சி இஸ் 1.35 மீட்டர் ஹைட் எடுத்து டி. ஓகேவா? அப்ப சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். லைட்டா பாத்துங்க. கேட்டா லைட்டா அடிக்கிற மாதிரி தான் கொடுப்பான். ஃபார்முலா என்னன்னா a minus b சிலவங்க a1 b1 வச்சுக்குவாங்க. அதுக்கடுத்து a2 minus b2 வகுத்தல் 2 இதான் ஃபார்முலா. ஹெச்டி பிளஸ் கண்டுபிடிக்கிறது. நான் வச்சுக்கிறேன். அடுத்து இந்த கரெக்ஷன் பார் கர்வேச்சர் மேல மென்ஷன் பண்ணிக்கலாம். b is the correct answer. Okay. Correction bar the curvature cc for a measured distance 1200 மீட்டர். cc ஓட வேல்யூ கொடுத்துட்டான். is 0.1 மீட்டர் கொடுத்துட்டான். அப்ப 1200 மீட்டர் அதாவது 1.2 கிலோமீட்டர் மெஷர் பண்ணும்போது 0.14 னு கரெக்ஷன் கிடைச்சிருக்கு. கரெக்ஷன் பார் கர்வேச்சர் ஓட அளவுக்கு cc ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்ப கரெக்ஷன் பார் ரெப்ரசன்ட் கிடைச்சா ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அப்ப cr = 1/7 of cc போட்டா போதும். கரெக்ஷன் பார் கர்வேச்சரை 1/7 போட்டாவே கிடைச்சிடும். அப்ப 0.14 மேல இருக்கு வகுத்தல் 7. அப்ப ஒரேடா இது இதெல்லாம் 14. 0.2 தான் ஆன்சர். எங்க இருக்குன்னு பாருங்க. B is the correct answer. சார் கிளியர் புரியுதா? சார் வெயிட் 14 சார் தப்பு. ஒரு இங்க என்ன செய்யணும்? அடிச்சதுதான் கரெக்ட் தான். ஒரேடா இல்லை இதேடா 17. ஆனா என்ன செஞ்சுக்கிறேன்? 0 வச்சு இப்படி செஞ்சுக்கிறோம். கிளியர் தானே? 0 ஓட 0 ரெண்டு பெருக்குங்க. இப்பதான் 0 இதை பெருக்குங்க. 7 2 14 பாயிண்ட். இப்பதான் ஆன்சர் கரெக்டா வருது. 0.02 எடுக்கணும். அவசரப்படக்கூடாது சார். அவசரப்பட்டேன் இங்க போடக்கூடாது. 0.02 பெருக்கினா 7 பெருக்கினா 0.14 வரும். அப்ப என்ன அப்படி இல்லாட்டி நம்பருக்குள்ளேயே வந்துருங்க. 14 வச்சுக்கிறேங்க. 10⁻2 வெளியில வச்சுக்கிறேன். 7 7 14 ரெண்டு ஸ்தானம் அப்படி கொடுத்துறேன். ஒரு ஸ்தானம் இன்னொரு ஸ்தானத்துக்கு ஒரு 0 வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப 0.02. அப்ப A is the correct answer. கிளியர் புரியுதா இருக்க? ஓகே தானே? ஓகே. 43 for a closer traverse sum of latitude கொடுத்துட்டான். வேல்யூவே கொடுத்துட்டானா? ஓகே. sum of temperature கொடுத்துட்டான். என்ன கேட்கலாம்? closing error E square root of sum of latitude squared plus sum of temperature squared. sum of latitude என்ன கொடுக்கலாம்? மைனஸ் ஸ்கொயர் பண்ணா எப்படி பிளஸ் தான் 0.46 எழுதிக்கிறேன் ஸ்ட்ரைட்டா. ஸ்கொயர் பிளஸ் இது மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் தான் 0.22 ஸ்கொயர் எழுதுறேன். இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா பாருங்க உங்களுக்கு என்ன வரும்னா 0.509 ரூட் விட்டு எடுக்குது வரும். அப்ப எங்க இருக்கு 509 கரெக்ட் தான். நம்ம கொடுத்தது கரெக்ட். அப்ப இந்த பக்கத்துல இருக்க மாதிரி ஆன்சர் இல்ல. அப்ப வந்து E ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. 0.509 மீட்டர். இதே கரெக்ட். ஓகே அடுத்து வெயிட். ஓகே 44 ஃபோக்கல் லெந்த் ஆஃப் தி டேக்ரோமீட்டர் கொடுத்தான் சார். ஓகே ஃபோக்கல் லெந்த் f கொடுத்தான். எவ்வளவுனா 20 சென்டிமீட்டர் கொடுத்தான். ஸ்டாடியா இன்டர்வல் I கொடுத்தான் 2.5 சென்டிமீட்டர். the distance between the vertical axis and the lens வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்தான். இது சும்மா குழப்பறதுக்காக கொடுத்தான். f கொடுத்தான் I கொடுத்தான். அதான் இம்பார்ட்டன்ட். வேணா எழுதி கூட வச்சுக்கணும். சார் ஆமா ரெண்டுமே கேட்டானோ மல்டிப்ளை கான்ஸ்டன்ட் கேட்டா அடிக்கலாம். ரெண்டுமே தேவைப்படும். அப்ப D எழுதிக்கிறேன். ஓகே அப்ப f வந்து 20 சென்டிமீட்டர் சார். B வந்து மாத்தி சென்டிமீட்டர் எம்எம் கொடுத்துருக்கான். ஓகே மீட்டர்ல தான் எல்லாமே எடுக்கலாம். இப்ப 20 சென்டிமீட்டர் 0.2 மீட்டர் எடுக்கலாம். D I வந்து 2.5 mm கொடுத்துருக்கான். அப்ப இதை என்ன செய்யணும்? 2.5 னா 0.025 மீட்டர் எழுதலாம். இது I. D வந்து 20 சென்டிமீட்டர். அப்ப 0.2 மீட்டர் எழுதலாம். உங்களுக்கு தெரியும் மல்டிப்ளை கான்ஸ்டன்ட்கான ஃபார்முலா என்ன? F divided by I. இதான் மல்டிப்ளை கான்ஸ்டன்ட் K கான ஃபார்முலா. அண்ட் ஐடென்டிட்டி கான்ஸ்டன்ட்கான ஃபார்முலா என்ன? C = A + D. அப்ப
கே ஈக்குவல் டு எஃப் வகுத்தல் ஐ. எஃப்ங்கிறது என்ன சார்னா 0.2 மேல போட்டுருங்க. ஐங்கிறது என்ன சார்னா போக்குறது 0.025 கீழே போட்டுருங்க. அப்ப மேல 2 × 10⁻⁻1 வச்சுக்குவோம். கீழ என்ன 25 × 10⁻3 வச்சுக்குவோம். இந்த -3 மேல போச்சுன்னா இதுல ஒண்ணு அடிபட்டுன்னு வச்சுக்குவோமே. -2 இருக்கும் மேல போனா +2. அப்ப 2 2 0 கீழ 25. இந்த 100ல 25 4 200ல 8. அப்ப k = 8. ஓகே. 8 அப்ப ஒரு 0 சேர்க்கணும் போல. வெயிட் சார். 0.2 2.5 0.025 0.025 ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் 3 ஸ்தானம். அப்ப 10⁻³ போட்டேன். அதுக்கடுத்து வந்து மேல வந்து 0.2 இருக்கு. அப்ப 10⁻1 போட்டேன். சார் கவனம். ஒரு தப்பு பண்ணிட்டேன் பாருங்க. ஏன்னா இங்க என்ன இருக்கு 2.5 mm இருக்கு. 2.5 mm மீட்டரா மாற்றதுக்கு 10⁻³ போடும். அப்ப ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் 3 ஸ்தானம். நம்ம ஒரு 0 சேர்க்காம விட்டுற பாருங்க. 2 0 சேர்க்கணும். அப்ப இங்க 10⁻4 வரும். அப்படியே அடிபட்டாலும் மேல 10⁻³ இன்னொரு 0 வரும். அப்ப 80. கரெக்ட் தான் 80 வரும். இது எப்ப f2/i போடும்போது அல்டி கன்ஸ்ட் f+t போடும்போது இது ரொம்ப ஈஸி. ஃபோக்கல் லென்த் என்ன 0.2 டிஸ்டன்ஸ் என்ன அது 0.2. அப்ப 0.4 தான் கரெக்டான ஆன்சர். அப்ப 80 0.4 C is the correct answer. கிளியர் சார் புரியுதா? ஓகே. அடுத்து பாருங்க. If the intercept on the vertical stalk observed கொடுத்துட்டான் s கொடுத்துட்டான் 0.75 meter. From a diameter with the line of sight horizontal. Okay. Fitted with the analytic lens. அப்ப c = 0. horizontal distance என்ன? அப்ப d = ks + c. k க்கு 100 ன்னு எடுத்துக்குவோம். s வந்து 0.75 கொடுத்துட்டான். c analytic lens ஃபிக்ஸ் ஆயிருக்கிறதுனால 0 ன்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப 100 × 0.75 அப்ப 100 0.75 னா 75 மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். அப்ப c is the correct answer. சார் கிளியர்? அடுத்து இன்னும் இருக்கு வெயிட். முடிச்சிரும் சர்வே என்ன கொஞ்சம் தான் இருக்கு. 3 4 தான் இருக்கு. இந்த ஸ்பேசிங் ஆஃப் தி ஸ்டாடியா கேப் இந்த ஸ்டாடியா டைப் ஆஃப் தி டயக்ராம் இருக்கு 1.25 மீட்டர் கொடுத்துட்டான். அது ஸ்பேசிங் ஓகே. அப்ப ஸ்டாடியா டயக்ராமோட ஸ்பேசிங் கொடுத்தாவே i தான் 1.25 mm ன்னு கொடுத்துட்டான். அதுக்கு அடுத்து ஃபோக்கல் லென்த் வந்து கொடுத்துட்டான். ஆல்ரெடி கிளாஸ்ல f கொடுத்துட்டான். அப்ப என்ன செய்யணும் நம்ம? அப்ப இது mm ல இருக்கு 1.25 mm ல இருக்கு. அப்ப இது 25 mm ல மாத்திரலாமா? அப்ப 280 mm. அப்ப என்ன வரும்? மல்டிப்ளை கான்ஸ்டன்ட் கேட்டிருக்கான். k = f2/i. f என்னது ஃபோக்கல் லென்த் 280 மேல போட்டுக்கங்க. டயக்ராமீட்டரோட i வந்து 1.25 கீழ போட்டுக்கங்க. அப்ப 280 மேல போட்டுக்கங்க. 125 10⁻² கீழ வச்சுக்கங்க. மேல போனா +2 280 இருக்கு. இப்ப 2 0 சேர்த்துக்கங்க. 125. அப்ப 1 25 கீழ வந்து என்ன வரும்? 5 25 125. அப்ப மேல 1000 இருக்கும். கீழ 5. அப்ப 1000 200 ஆல அடிக்கலாமா? அப்ப b is the correct answer. இதான் மல்டிப்ளை கான்ஸ்டன்ட். கிளியர்? ஓகே. அடுத்த क्वेश्चन. அடுத்து which of the following is the radius? இப்பதான் சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? சர்வேல தான் இது வரும். அப்படின்னு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நடத்துனேன். டிகிரி கர்வ் d கொடுத்துட்டான். ரேடியஸ் வந்து கேட்டிருக்கான். 1 டிகிரி கொடுத்துட்டான். அப்ப என்னது எதுவுமே கொடுக்கலாட்டி 30 மீட்டர் கார்டினேட் தான் எடுத்துக்கணும். அப்ப 1719.46 எழுதணும். 19 காலையில 20 ரவுண்டா பண்ணணும். வகுத்தல் ரேடியஸ் = டிகிரி ஆஃப் கர்வ். அப்ப 1719 வகுத்தல் 1 டிகிரி. அப்ப 1719 தான் மீட்டர் தான் ரேடியஸ். அப்ப எங்க இருக்கு? A is the correct answer. இதே வந்து 20 மீட்டர் வேணா 1416 வகுத்தல் d கொடுத்திருப்பேன். r = ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து பாருங்க. If the cross sectional area of an embankment கொடுத்துட்டான். 60 மீட்டர் இன்டர்வல் 60 மீட்டர் இன்டர்வல் சார் h கொடுத்துட்டான். 20 40 60 30. அப்ப இது வந்து என்ன? கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான் கொடுத்திருக்கான். ஓகே. அப்ப A1 A2 A3 A4 A5 வந்து கொடுத்துட்டான். சரி இந்த வால்யூம் ஆஃப் தி எம்பாங்க்மென்ட் கேட்டிருக்கான். பிரிஸ்மாடிக் ரூல். அப்ப பிரிஸ்மாடிக்னா சிம்ப்சன் ரூல். ஓகே. சிம்ப்சன் உண்டர் ரூல். அப்ப d/3 உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் பிளஸ் லாஸ்ட் பிளஸ் 4 × ஈவன் நம்பர் பிளஸ் 2 × ஆட் நம்பர் சேர்க்கணும். இதான் ப்ரொசீஜர். அப்ப d/3 வந்து இன்டர்வல் வந்து என்ன 60. அப்ப 60 வகுத்தல் 3 ஓபன் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 20 இருக்கு. லாஸ்ட் என்ன இருக்கு 30 இருக்கு. அப்ப 20 + 30 பிளஸ் இதுல ஈவன் நம்பர் என்ன 2 ஈவன் நம்பர்.
அப்ப 40 போட்டுக்கிறேங்க. பிளஸ் 50 50 வந்து ஈவன் நம்பர் 50 போட்டுக்கிறேங்க. அவ்வளவுதான். அடுத்து வந்து ஆட் நம்பர் வந்து ஒன்லி 30 A3 வந்து இருக்கு 60 இருக்கு. சாரி 60 போட்டுக்கிறேன். அப்ப இத அடிச்சா 20 வெளில உட்காந்துருக்கும். 20 உள்ளுக்குள்ள 20 80 போட்டா 50 பிளஸ் 40 50 என்ன 90 90 நாலு 9 36 360 வருது. பிளஸ் 6 12 120 வருது. அப்ப 50 360 410 510 530 530 இன்டு 20. அப்ப முயிரெண்டா 6 ஐரெண்டா 10. அப்ப 2 0. அப்ப 10,200 தான் கரெக்டான ஆன்சர். எங்க இருக்கு? ஏல இருக்கு. 10,200 மீட்டர் கியூப். ஏன்னா இதெல்லாம் ஸ்கொயர் மீட்டர். மீட்டர் ஸ்கொயர்ல கொடுத்திருக்கான். மீட்டர் ஸ்கொயர் இங்க வெளில இருக்கிற இன்டர்வல் வந்து மீட்டர். இது 60 மீட்டர் கொடுத்திருக்கான். அப்ப இங்க மீட்டர் உள்ளுக்குள்ள கிடைக்கக்கூடிய ஆன்சர் மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர் இன்டு மீட்டர் மீட்டர் கியூப். வால்யூம்னாவே மீட்டர் கியூப் தான். இங்க என்ன கொடுத்திருக்கான்? வால்யூமே கேட்டிருக்கான். கியூபிக் மீட்டர் தான். அப்ப ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து a camera equipped with a இது வந்து போட்டோகிராமெட்ல கேட்கலாம். ஓகே equipped with 182 mm focal length கொடுத்துட்டான். அப்ப focal length 182 கொடுத்துட்டான். அப்ப இது focal lengthங்கிறத எப்போ வச்சுக்குவோம்? இதுக்கு முன்னாடி அப்படிதான் பார்த்தோம். இதனால அதுல வெர்டிகல் போட்டோகிராமெட்ரிய பிளேயிங் ஹைட் கொடுத்துட்டான். சார் எப்பயும் பிளேயிங் ஹைட்ட கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்கணும். ஓகே அதே வந்து பிளாட்டா அந்த பிளாட்டா டெரைன்ல வந்து எலிவேஷன் வந்து இவ்வளவு இதுல லொகேட் பண்ணிக்கணும்னு கொடுத்துருக்கோம். எவ்வளவு எலிவேஷன் லொகேட் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்கோம் அப்படின்னா அது ஸ்மால் ஹெச்னு வச்சுக்கணும். பிளேயிங் ஹைட் படத்துல ஹைட்ட ஹெச்னு வச்சுக்கணும். அப்ப ஃபார்முலா என்ன உங்களுக்கு தெரியும்? ஸ்கேல் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் டிவைடட் பை கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச். ஃபோக்கல் லென்த் மேலே கொடுத்துட்டான். 152 mm கொடுத்துட்டான். கீழே வந்து என்ன இருக்கு? 2780 ல இருந்து கேபிட்டல் ஹெச் ல ஸ்மால் ஹெச் 500 கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? அப்ப நல்லா கவனிக்கணும். இது மீட்டர்ல இருக்கு, இது மீட்டர்ல இருக்கு. அப்ப வரும்போது எம்எம்ல கீழே மாத்திக்கிறோம். மேல எம்எம்ல எடுத்துட்டோம்ல. அப்ப மேல 152 2780 ல இருந்து 500 கழிச்சா என்ன வரும்? 2700 ல இருந்து 500 கழிச்சா 2200. அப்ப 2280 இருக்கு. 2280 நல்லா கவனிக்கணும். மீட்டர்ல இருந்து மில்லிமீட்டர் கொண்டு வரணும். அப்ப மீட்டர்ல இருந்து மில்லிமீட்டர் கொண்டு வரணும் 1000 பெருக்கணும். அப்ப 1 2 3 0 சேர்த்துக்கணும். அப்ப மேல 152 இருக்கு. கீழே 1 10 100 1000 10,000 லட்சம் 10 22,80,000 இருக்கு. அப்ப இதெல்லாம் அடிக்கணும். அடிச்சு ஸ்கேல் எதுல மேல 1 கீழே என்ன வேல்யூ அப்படிங்கறது கொண்டு வரும் ஸ்கேலுக்கு. அப்ப கொண்டு வந்தோம்னா மேல 1 கீழே 15,000 அப்படிங்கிறது வரும். இதுதான் நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அது எக்ஸ் பார்க்கலாம். அது கொண்டு வரும். அப்ப 182ஓட எந்த இந்த வேல்யூ இருக்குன்னா கீழே 22,80,000 வரும்னு பார்க்கலாம். நாளைக்கு ஒவ்வொன்றையும் நீ போட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இதுதான் பக்கத்துலயும் கரெக்டாக வரும். ஓகேவா? கரெக்டாக வரும். அப்ப எஸ்சி ஈக்குவல் டு 1:15,000 இதுதான் உங்களுடைய அந்த போட்டோகிராஃபி வந்து ஸ்கேல். அப்ப ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். இது ரொம்ப ரேரா தான் கேட்பா பாத்துக்கிறேன். சார் கிளியர் புரியுதா இருக்கேன்? ஓகேவா சார்? ஓகே அவ்வளவுதான் சார். கேட்டா உங்களுக்கு இவ்வளவுதான் கேட்க முடியும். செயின் சர்வீல பார்த்தோம். அதுக்கு காம்பஸ், லெவலிங், டேக்கோமெட்ரி, ஜியோட ரைட் லேயர்னு பார்த்தோம். லாட்டிடியூட் டிபார்ச்சர் வச்சு க்ளோசிங் எரர். அதுக்கு அடுத்து வந்து லாஸ்டா வந்து போட்டோகிராமெட்ரி பார்த்தோம். அதுக்கு அடுத்து ஏரியா அண்ட் வால்யூம்ல பார்த்தோம். அப்ப கேட்டா உங்களுக்கு இவ்வளவுதான் கேட்க முடியும். இதை தவிர்த்து சர்வேல வேற ஏதாவது கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நான் மாடல் லிஸ்ட்ல கண்டிப்பா கொடுத்துருப்பேன். அதை டிஸ்கஸ் பண்ணலாம். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுது தானே? ஓகே சர்வேங்கிறதுனால தான் ஸ்பீடா போனேன். இல்ல உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அந்த கொஸ்டின் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு இண்டிவிஜுவலா மென்ஷன் பண்ணுங்க. டவுட் இருக்கக்கூடிய பட்சத்துல நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். அது என்ன எப்படி சால்வ் பண்ணணும்னு ரிப்ளை பண்றேன். என்ன டவுட் இருக்கோ கிளியர் பண்றேன். அப்ப இதோட உங்களுக்கு என்ன முடியுது அப்படின்னா ப்ராப்ளம் முடியுது. ஷெட்யூல் நம்பர் 1ல என்ன முடிச்சோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்டுக்கான சப்ஜெக்ட் வைஸ் தியரி क्वेश्चंस பார்த்தோம். ஷெட்யூல் நம்பர் 2ல என்ன பார்த்தோம்னா ப்ராப்ளமேட்டிக்ஸ் பத்தி பார்த்தோம் 10 யூனிட் இருக்கும். அது இப்ப முடிஞ்சிருச்சு நீங்க. இப்ப நாளையில இருந்து ஆரம்பிச்சு கரெக்ட்டா இன்னும் 10 நாள் இருக்கா? 35 நாள் முடிய கரெக்ட்டா வந்து 2 நாள் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட்டா மாடல் டெஸ்ட் 5 டெஸ்ட் क्वेश्चंस வந்து கரெக்ட்டா முடிச்சிரலாம். ஃபுல் டெஸ்ட்க்கு வந்த மாதிரி மாடல் டெஸ்ட் நீங்க வரக்கூடாது. ஃபுல் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய क्वेश्चन எல்லாம் உடனே ரிவிஷன் பண்ணிரணும். ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்னதுதான். இன்னைக்குள்ள நீங்க உடனே பண்ணிட முடியாது. நீங்க முன்னாடியே பண்ணிருக்கணும். ப்ராப்ளம் எல்லாம் நீங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு அங்க வரும்போது நீங்க ஆன்சர் டக் பண்ற மாதிரி இருக்கும். திருப்பி அங்க உட்கார்ந்து ஃபுல் டெஸ்ட் மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னா கதை முடிஞ்சு போயிருக்கும். அப்ப மாடல் டெஸ்ட் முடிச்சுட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நான் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் மார்க்காம குரூப்ல அனுப்பிடுவேன். அது எல்லாத்துக்கும் நீங்க திருப்பி ஒரு டைம் ஆன்சர் போட்டு பார்க்கலாம். நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டினும் உங்களால போட முடியாது. அப்படி போட முடியாட்டி அந்த பர்டிகுலர் இடத்துல வீடியோல பார்க்கணும். வீடியோலயே புரியலாட்டி என்கிட்ட நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தரவு பண்ணிட்டு எக்ஸாம் என்ன செய்யணும்? ஒரு 40 நாள் கிடைக்குது 45 நாள் கிடைக்குதுன்னா திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா 200க்கு ஒரு 180 பிளஸ் கொஸ்டின் போடலாம். பழையதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே
ஓகே சார். இதோட ஸ்டாப் பண்றேன். நாளைக்கு மார்னிங்ல இருந்து மாடியூல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ சார். ஓகே. ஓகே.